get it till n number of எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் n நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் எழுதுவேன். அதே மாதிரி மாசஸ் வந்து சேமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா நீ வந்து மாச வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடுற, உனக்கு எது எக்ஸ்பிரஷன் சிம்பிளா. எஸ், அதே இந்த கேஸ்ல பாரு, wing is designed in such a way that air flows faster above the wing than it flows below the wing. அதாவது வந்துட்டு காற்று ரெக்கைக்கு மேலே இன்னும் அதிகமாக போகும் ரெக்கைக்கு கீழே போகிறத விட. அப்படி போகும்போது மேலே லோ ப்ரெஷர் ஏரியா க்ரியேட் ஆகிட்டு உன் பிளேன் வந்துட்டு மேலே ரேஸ் ஆகும். புரியுதா? Simple. So it is an application of Bernoulli. Hello boys and girls, welcome back to another Master Blaster series. One shot பார்க்க போகிறோம். எந்த லெசன் உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸாக மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் பார்த்தோம்னா இப்போ அந்த ஃப்ளூயிட்ஸ்க்கு என்னென்ன மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க போகுது அப்படின்றதால பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃப்ளூயிட். ஒரு ஃப்ளூயிட்னா என்ன? எந்த ஒரு சப்ஸ்டன்ஸால கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகுதோ ஆர் டிஃபார்ம் ஆகுதோ எப்போ அப்படின்னா when subjected to a shear stress. shear stressனா என்னடா பசங்களா? ஓவர் த லேயர் சர்ஃபேஸ்ல வந்துட்டு டான்ஜென்ஷியலா அப்ளை பண்றது தான் ஷியர் ஸ்ட்ரெஸ். அதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை எந்த ஒரு சப்ஸ்டன்ஸால தாங்கவே முடியலையோ, ஓகேவா, அதால வந்துட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை வித்ஸ்டாண்டே பண்ண முடியாது. அது வந்து அதால ரெசிஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்க ஒரு சப்ஸ்டன்ஸ் பேர் தான் ஃப்ளூயிட். ஃப்ளூயிட்ஸ் கேன் எதர் பி லிக்விட்ஸ் ஆர் கேஸ். அதுதான் இங்க இருக்கு. ஸோ ஐதர் லிக்விட் ஆர் கேஸை நீ வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணினா அதால அதை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அது வந்து கண்டினியூஸா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும், இல்லாட்டி டிஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? கிளியரா? ஸோ அது பேர் தான் வந்து ஃப்ளூயிட். ஸோ ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்றதுல ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு கிடைச்சிருக்கும். இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை வந்து ரெண்டு விதமா வந்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ். ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ்னா என்னன்னா when the fluid is in a state of rest. ஃப்ளூயிட் வந்து ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்ல இருக்கும்போது அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்றத நீ படிக்கிறீங்கன்னா that is called fluid statics. அதே வந்து fluid dynamicsனா when a fluid is in a state of motion, அதாவது வந்து அதோட velocity is not equal to 0. இங்க பாருங்க கிளியரா போட்டுருக்கு பாரு, when the velocity is not equal to 0. எப்போ வந்துட்டு ஒரு fluid வந்துட்டு is in a state of motion அதை நீ படிக்கிறீங்கன்னா that is called as fluid dynamics. ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக்ஸ்க்கும் டைனமிக்ஸ்க்கும் வந்துட்டு ரொம்ப ஈஸி தான், லிட்ரல் மீனிங் தான்டா. ஸ்டாட்டிக்ஸ்னா வந்துட்டு it is not moving and dynamicsனா when it is moving அதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம படிக்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஸ்டாட்டிக்ஸ்ல முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னது? டென்சிட்டி. டென்சிட்டினா என்னடா? டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த மாஸ் பர் யூனிட் வால்யூம். ஒரு கிவன் வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளோ மாஸ் அடங்கி இருக்கு அப்படின்றத பாக்குறீங்கன்னா அது பேர் தான் வந்து டென்சிட்டி. ஓகேவா? ஸோ அதை வந்து சிம்பிள் பார்த்துக்கோ, ரோ. இது வந்து பி இல்லை, இட் இஸ் கால்ட் ரோ. இது வந்து சிம்பிள் இது ரோ. அது வந்து மாஸ் பர் யூனிட் வால்யூம். ஸோ m/v அப்படின்னு எடுக்கிறாங்க. இந்த இடத்துல கேபிட்டல் வி இருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் ஆஃப் டென்சிட்டி. ஓகேவா? டென்சிட்டி ஆஃப் வாட்டர் பாரு 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அப்படின்னா வந்துட்டு ஒரு மீட்டர் கியூப் அளவுல தண்ணி எடுத்தீங்கன்னா அது வந்து 1000 கிலோகிராம் வெயிட் இருக்கும். அதுதான் அதுக்கு வந்து அர்த்தம். சரியா? அதே மாதிரி டென்சிட்டி ஆஃப் ஏர் பார்த்துக்கோ இஸ் 1.225 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அதே வந்துட்டு டென்சிட்டி ஆஃப் மர்க்யூரி பார்த்துக்கோ 13600 kilograms per meter cube, or it can also be said as 13.6 gram per centimeter cube. இதெல்லாம் வந்து கன்வர்ஷன்ஸ் பார்த்துக்கோ, யூஸ்ஃபுல்லா இருக்கும். Here you know that density is a scalar quantity. It only has a magnitude, it does not have a direction. And then our SI unit வந்து kilogram per meter cube. ஏன் kilogram per meter cube? kilogram வந்து மாஸுக்கு, and then வால்யூம்க்கு வந்துட்டு you gonna have இது the length and the breadth and the height, or a cube எதுவாக இருந்தாலும் சரி you gonna have meter cube as the unit, SI unit. சரியா? Then now இப்போ density of a mixture of gases பார்க்கலாம். ஓகேவா? density of a mixture wherein you know the masses. ஓகேவா? எப்பயுமே வந்து நீ டென்சிட்டி கால்குலேட் பண்ணணும்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்போ பார்த்துக்கோ, ஃபார் மிக்சர் ஆஃப் நான் ரியாக்டிங் ஃப்ளூயிட்ஸ். ஓகே, அந்த ரெண்டு ஃப்ளூயிடும் வந்து ஆர் நாட் கோனா ரியாக்ட். அப்படியே தேர் கோனா பி தேர் செப்பரேட் செல்ஃப் தான், ஆனால் தேர் கோனா பி மிக்ஸ்டு டுகெதர். அப்படி இருக்கும்போது அந்த டென்சிட்டி ஆஃப் த மிக்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த மிக்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த மிக்ஸ் டைரக்டா போட்டுரும். ஓகேவா? இப்போ உனக்கு வந்து நான் என்ன சொன்னேன், இதுல வந்து உனக்கு வந்து மாசஸ் தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, என்ன தெரியும் உனக்கு? மாசஸ் தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது பாரு. ஸோ யூ ஹாவ் ரோ மிக்ஸர் டென்சிட்டி ஆஃப் த மிக்சர் ஈக்குவல்ஸ் m1 plus m2 by v1 plus v2. ஓகேவா? உனக்கு இப்போ மாசஸ் தான் தெரியும், யூ டு நாட் நோ த வால்யூம். ஸோ நீ வந்துட்டு மாசஸ் வச்சு ஃபிகர் அவுட் த வால்யூம். எப்படி இது density equals mass by volume. அப்போ வால்யூம் ஈக்குவல்ஸ் மாஸ் பை டென்சிட்டி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை நீ எடுத்து வந்து இங்கே போட போகிற வால்யூம் வேலை மாஸ் பை டென்சிட்டி போட போகிற, இங்கேயும் வால்யூம் வேலை மாஸ் பை டென்சிட்டி போட போகிற. அப்புறம் எந்த ஒரு கேஸ்ல வந்து உன்னோட m1 m2 வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? m1 m2 ஈக்குவலா இருந்தா நீ m1 m2 எல்லாத்தையும் காமனா வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ உனக்கு வந்துட்டு டென்சிட்டி ஆஃப் த மிக்சர் ஈக்குவல்ஸ் 2 ρ1 ρ2 by ρ1 plus ρ2 அப்படின்னு இருக்கும். என்ன இருக்கும்? 2 ρ1 ρ2 by ρ1 plus ρ2 அப்படின்னு இருக்கும்.
அதே மாதிரி இங்க வந்துட்டு யூ நோ த வால்யூம். ஓகேவா, இங்க என்னது இந்த கேஸ்ல வந்து யூ நோ த வால்யூம், அகைன் தேர் மிக்சிங் டூ மிக்சர்ஸ். அப்படி இருக்கும்போது அகைன் density of the mixture equals mass of the mixture divided by volume of the mixture. அவ்வளவுதான். அப்போ உனக்கு வந்து வால்யூம் தெரியும் அப்படின்றதுனால உனக்கு வந்து யூ டு நாட் நோ த மாசஸ். அப்போ நீ அகைன் வால்யூம் வச்சு நீ வந்து மாசை ஃபிகர் அவுட் பண்ணும். ஓகேவா, அப்போ நீ என்ன பண்ணுவ, யூ வில் ஹாவ் உன்னோட மாசுக்கு பதில் யூ வில் ஹாவ் வால்யூம் இன்டூ டென்சிட்டி. என்னாவும் மாசுக்கு பதில் யூ ஹாவ் வால்யூம் இன்டூ டென்சிட்டி. டென்சிட்டி அந்த பக்கம் போச்சுன்னா m ஈக்குவல்ஸ் v இன்டூ ரோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதான் பண்ண போறேன். m1க்கு பதில் v1 ரோன்னு போட போறேன், m2க்கு பதிலாக v2 ரோ2 போட போறேன். அப்போ டென்சிட்டி ஆஃப் தி மிக்சர் ஈக்குவல்ஸ் v1 ரோ1 பிளஸ் v2 ரோ2 பை v1 பிளஸ் v2 அப்படின்னு வரும். இதுல அகைன் உன்னோட வால்யூம்ஸ் வந்து ஈவன் ஆர் வால்யூம் வந்து சேம், யூ ஹேவ் தி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஃபார் போத் தி லிக்விட்ஸ் ஆர் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ வந்துட்டு நீ என்ன பண்ணலாம்னா v காமனா வெளியே எடுக்கலாம். v காமனா வெளியே எடுத்து கேன்சல் பண்ணினா உனக்கு டென்சிட்டி ஆஃப் மிக்சர் ஈக்குவல்ஸ் ρ1 பிளஸ் ρ2 பை 2 அப்படின்னு வரும். சரியா, கிளியரா? ஸோ திஸ் ஷுட் பி வெரி கிளியர். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ இதே வந்துட்டு n நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இருந்தால் என்ன ஆகும்? என்னது n நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இருந்தால் என்ன ஆகும்? உண்மையில வில் ரைட் த சேம் ரிசல்ட்ஸ், பட் m1 m2 வந்துட்டு mn வரைக்கும் எடுத்துட்டு போவோம். இங்க வந்துட்டு m1 and m2 மட்டும் வந்திருக்கும். ஓகே, இங்க வந்து m1 and m2 மட்டும் வந்திருக்கும், v1 and v2 மட்டும் வந்திருக்கும். இந்த கேஸ்ல வந்து get it till n number of எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் n நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் எழுதுவேன். அதே மாதிரி மாசஸ் வந்து சேமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா நீ வந்து மாச வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடுற, உனக்கு get this expression. சிம்பிளா? எஸ். அதே இந்த கேஸ்ல பாரு, அகைன் நீங்க வந்துட்டு வால்யூம் இருக்கு, வால்யூம் வந்துட்டு n நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் எழுதிட்டு போயிடுவோம். போன ஸ்லைட்ல இருந்தா அதே ஈக்குவேஷன் தான், எக்ஸ்பேண்டட் டில் n நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். அதே இதுல அகைன் வால்யூம் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த n நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்க்கு they all are the equal volumes, which is v equals v1 equals v2 equals vn இருந்துச்சுன்னா v மட்டும் நீ காமன் வெளில எடுத்து கேன்சல் பண்ணினா உனக்கு அங்க என்னடா இருந்துச்சு, ρ1 பிளஸ் ρ2 பை 2 இருந்துச்சு ரெண்டு ஃப்ளூயிட்ஸ்க்கு. இங்க வந்துட்டு n நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இருக்கிறதுனால அதை டென்சிட்டிலாம் ஆட் பண்ணி நீ வந்துட்டு n டிவைட் பண்ணிக்கலாம். சிம்பிளா? ஓகே. அடுத்து இப்போ பார்த்துக்கோ, இது வந்து ஒரு ப்ராப்ளம், சிம்பிள் ப்ராப்ளம். ட்ரை டு ஒர்க் இட் அவுட் ஆன் யூர் ஓன். ஓகே, ட்ரை டு ஒர்க் இட் அவுட் ஆன் யூர் ஓன். Two liquids of densities rho and 3 rho are having volumes 3v and v are mixed. Find the density of the mixture. ஓகேவா, உனக்கு வெரி குட். ρ1 வந்துட்டு ரோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ρ2 வந்துட்டு 3 ரோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் v1 வந்துட்டு 3vன்னு கொடுத்துருக்காங்க, v2 வந்துட்டு vன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீ என்ன கண்டுபிடிக்க போற, டென்சிட்டி ஆஃப் த மிக்சர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டென்சிட்டி ஆஃப் த மிக்சர் நம்ம என்ன பார்த்திருக்கோம், மாஸ் ஆஃப் த மிக்சர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த மிக்சர் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஸோ மாஸ் ஆஃப் த மிக்சருக்கு பதிலா நமக்கு வந்துட்டு we don't know the mass directly, அதனால நம்ம வந்துட்டு ρ1 v1 பிளஸ் ρ2 v2 அப்படி போடுறோம், பை v1 பிளஸ் v2 அப்படின்னு போட போறோம். ρ1க்கு பதிலா ரோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, v1க்கு பதிலா 3v சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, பிளஸ் ρ2க்கு பதிலா 3 ரோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, v2க்கு பதிலா v சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதுதான் நம்ம வந்து எடுத்திருப்போம். டிவைடட் பை v1க்கு பதிலா 3v பிளஸ் v. ஓகேவா, இதை நீ சால்வ் பண்ணினா உனக்கு டென்சிட்டி ஆஃப் த மிக்சர் ஈக்குவல்ஸ் 3/2 ரோ அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அதனால 3/2 ரோன்னு கிடைக்கும், and that will be a solution. சரியா, சிம்பிளா அந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி. திஸ் இஸ் அனதர் ப்ராப்பர்ட்டி. எப்படி வந்து டென்சிட்டி ஒரு ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சோ அதே மாதிரி வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி இஸ் அனதர் ப்ராப்பர்ட்டி. எதுலலாம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல நம்ம வந்து ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு டென்சிட்டி பார்த்தோம், அடுத்து நம்ம வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி பார்க்குறோம். மைண்ட்ல வச்சுட்டே வாடா, என்னப்பா எப்படி வந்து லெசன் போயிட்டு இருக்கு, லெசனோட ஃப்ளோ என்ன அப்படின்றத ப்ளீஸ் கீப் இட் இன் யூர் மைண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். அப்புறம் நம்ம வந்து ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ரைட்டா, ஃப்ளூயிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஃப்ளூயிடுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் பார்த்த ப்ராப்பர்ட்டி பேர் என்னடா, டென்சிட்டி. டென்சிட்டி வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு உனக்கு ஒரு மிக்சர் கொடுத்தா அந்த மிக்சரோட டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அந்த மிக்சர்ல வந்து ரெண்டு ஃப்ளூயிட்ஸ் இருந்தா என்ன ஆகுது, அப்புறம் n நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், அதாவது நிறைய ஃப்ளூயிட்ஸ் இருந்தா என்ன ஆகுது அப்படின்றத பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு அதுல ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். and now we are here looking at specific gravity. yes, clear-ஆ, ரொம்ப clear-ஆ? yes, இது பார்த்துடலாம். specific gravity na enna? It is the ratio of the density of the substance to that of a standard substance. okay, another ரெண்டு டென்சிட்டிஸை கம்பேர் பண்றாங்க. எந்த ரெண்டு டென்சிட்டிஸை கம்பேர் பண்றாங்க, ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியும் ஒரு ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியும் கம்பேர் பண்றாங்க. இந்த கேஸ்ல ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ் என்னதுடா, ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ். ஓகே,
water at 4 degrees Celsius. ஏன் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் எடுக்கிறாங்களா? ஏன்னா below that temperature water freeze ஆகி ஐஸ் ஆயிடலாம். அப்போ its density is going to be different. Above that temperature water heat ஆகி it can evaporate. After its density is going to be different. So ஸ்பெசிஃபிக்கா இந்த டெம்பரேச்சர்ல வாட்டரோட டென்சிட்டி என்ன அப்படின்றது கூட தான் நீ சஸ்பென்ஸோட டென்சிட்டியை கம்பேர் பண்ற. ஓகேவா? ஸோ நீ ரெண்டு டென்சிட்டிஸ் தான் கம்பேர் பண்ற அப்படின்றதுனால யூனிட்ஸ் ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிடும். கரெக்டா? இந்த டென்சிட்டியோட யூனிட் என்ன பார்த்தோம்? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். எவ்வளவு மாஸ் இருக்கு per யூனிட் வால்யூம் அப்படின்றது தான் டென்சிட்டி. அப்போ கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் இருக்கும். மேலேயும் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், கீழே கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் இருக்கும். ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். அப்போ அது வந்து டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டியா இருக்கு. ஓகே, என்னவா இருக்கு? இட் இஸ் a டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. சிம்பிளா. ஓகே, இப்போ அடுத்து இந்த மாதிரி ரிலேட்டிவ் டென்சிட்டி அதோட டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்துட்டோமா? ஸோ அது வந்துட்டு இஸ் கிவன் பை, ஓகேவா, என்னது ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் mercury is given by என்னது டென்சிட்டி ஆஃப் mercury divided by density of water at 4 degrees Celsius, which is 13600 kilogram per meter cube divided by 1000 kg per meter cube. So another specific gravity or relative density of mercury equals 13.6 னு வருதா? கிளியரா? எஸ், ரொம்ப சிம்பிள். அடுத்து now you are coming to pressure. Pressure na என்னடா? Pressure is force applied per unit area normal to the surface over which that force is distributed. அப்படின்னா என்ன? எந்த ஒரு சர்ஃபேஸுக்கு மேல ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கோ அதுக்கு நார்மலா எவ்வளோ ஃபோர்ஸ் ஒரு யூனிட் ஏரியாவுக்கு அப்ளை ஆகுது அப்படின்றது தான் ப்ரெஷர். சார் ஏன் சார் இப்படி ஃபோர்ஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட்னா எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகேவா, அப்படிலாம் கேட்டீங்கன்னா இப்போ ஃபோர்ஸ் வந்துட்டு டைரக்டா இப்படிதான் ஆக்ட் ஆகணும்னு இல்லடா. சரியா? ஃபோர்ஸ் வந்து இப்படி கூட ஆக்ட் ஆகிட்டு இருக்கலாம். எஸ், ஃபோர்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கலாம்? இப்படி கூட ஆக்ட் ஆகிட்டு இருக்கலாம். ஆனா நீ ப்ரெஷர் கால்குலேட் பண்ணும்போது நீ எதை கன்சிடர் பண்ணுவேன்னா, யூ வில் ஒன்லி கன்சிடர் த ஃபோர்ஸ் தட் இஸ் ஆக்டிங் நார்மல் டு தட் ஏரியா. ஓகேவா? ஸோ ஈவன் தோ த ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபோர்ஸ் வந்து இப்படி இருந்தாலும் நீ அதுல வந்துட்டு ஃபோர்ஸ் அப்ளை per யூனிட் ஏரியா நார்மல் டு சர்ஃபேஸ் தான் கால்குலேட் பண்ணுவோம். அதுதான் இந்த டெஃபினிஷனுக்கு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ வந்துட்டு இந்த கேஸ்ல ஃபோர்ஸ் டிரெக்டா நார்மல் டு சர்ஃபேஸ் தான் போட்டிருக்கு. நார்மல் பர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ் தான் போட்டிருக்கு. ஓகேவா? அப்படி இல்லைனாலும் ஈவன் இஃப் த ஃபோர்ஸஸ் வேர் ஆக்டிங் லைக் திஸ், சர்ஃபேஸ் இப்படி இருந்து ஃபோர்ஸஸ் இப்படி ஆக்ட் ஆனாலும், ஓகேவா? ஸோ அப்போ திஸ் இஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் விச் தட் ஃபோர்ஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். அதான் இந்த சர்ஃபேஸ் ஆயிடும். ஆனா நீ என்ன பார்ப்ப? ஃபோர்ஸ் அப்ளை per யூனிட் ஏரியா நார்மல் டு தி சர்ஃபேஸ் தான் நீ பார்ப்ப. அதுதான் வந்து உனக்கு ப்ரெஷரை கொடுக்க போகுது. ஓகேவா? புரியுதா? கிளியரா? அதான் அந்த டெஃபினிஷன் கொஞ்சம் கான்வல்யூட்டடா இருக்கு. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். எந்த ஒரு ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா மேல ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தாலும் அந்த ஒரு சர்ஃபேஸ் ஏரியா மேல நார்மலா எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது per யூனிட் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா that is what your pressure is. and நார்மலான்னு சொல்றதுக்கு தான் they have given this symbol. ஓகே, என்னது what force are acting normally to that area அப்படின்றத காட்டுறதுக்கு தான் அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. again this is a scalar quantity. okay, அப்படின்னா it only has a magnitude, does not have a direction. SI யூனிட் வந்து நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். எப்படி நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் வருது? ஃபோர்ஸ் ஓட யூனிட் வந்து நியூட்டன். கரெக்டா? ஃபோர்ஸ் ஓட யூனிட் வந்து நியூட்டன் அண்ட் பை ஏரியா ஆல் டிவைட் பண்றோம். ஸோ per மீட்டர் ஸ்கொயர் வருது. அதுக்கு ஒரு பேரும் இருக்கலாம். இந்த யூனிட்டுக்கு நேம் இஸ் பாஸ்கல். ஓகேவா? another way you can call Newton per meter square நீ வந்து பாஸ்கல் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஒரு ஃபோர்ஸ் F வந்து ஒரு சர்ஃபேஸ் ஏரியா மேல யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா அப்போ pressure is given by F by A. ஓகேவா? என்னது? pressure is given by F by A when the force is uniformly distributed. ஓகே, இந்த கேஸ்ல வந்து உனக்கு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் wasn't mentioned. ஃபோர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு உனக்கு dF by dA வருது. இது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னு கொடுத்துட்டாங்கன்னா உனக்கு வந்து அப்படி டேரக்டா F by A அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க என்னடா எழுதியிருக்காங்க? கட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் சிசர்ஸ், நைஃப், ஆக்ஸ் எல்லாம் நீட்ஸ் பீரியாடிக் ஷார்ப்பனிங் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா நான் என்ன சொன்னேன்? ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் per யூனிட் ஏரியா அப்படின்னு சொன்னேன். சரி, அப்போ உனக்கு ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்டா? ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா ஆப்வியஸா ப்ரெஷர் வந்துட்டு கம்மி ஆயிடும். என்ன ஆயிடும்? ப்ரெஷர் வந்துட்டு கம்மி ஆயிடும். அப்போ ப்ரெஷர் அதிகமாகணும்னா என்ன ஆகணும்? ஏரியா வந்து கம்மி ஆகணும். பார்த்தியா? ஏன்னா ஏரியா வந்துட்டு கீழே டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ டினாமினேட்டர் அதிகமாச்சுன்னா குவான்டிட்டி சின்னதாகும். டினாமினேட்டர் சின்னதாச்சுன்னா குவான்டிட்டி பெருசாகும். கரெக்டா? எஸ். ஏன்னா வந்துட்டு ஒரு விஷயத்தை நீ 2 ஆல் டிவைட் பண்ணா அது வந்து பாதியா தான் பிரியும். அதே விஷயத்தை நீ 4 ஆல் டிவைட் பண்ணா அது வந்து 4 பங்கா பிரிஞ்சிடும். அப்போ வந்துட்டு என்ன ஆகுது? டினாமினேட்டர் 4ன்னு பெருசா இருந்துச்சுன்னா உன்னோட வேல்யூ வந்துட்டு சின்னதாகுது. 4ஆ பிரிஞ்சுட்டா 4 பங்கா தான் இருக்கும். ஸோ இன்னும் சின்னதா இருக்கும். அதே வந்துட்டு நீ வெறுமனே 2ஆ பிரிச்சுன்னா 2 பிக் பிளாக்ஸ். கரெக்டா? அப்ப என்ன ஆகுது? டினாமினேட்டர் வந்துட்டு சின்னதா இருந்துச்சுன்னா, அதாவது 2 அப்படின்னு 4ஓட 2 சின்னது. ஸோ சின்னதா இருந்துச்சுன்னா அப்போ உன்னோட ப்ரெஷர் வேல்யூ வந்துட்டு அதிகமாகும். அப்போ அதனாலதான் என்ன ஆகுது? நீ வந்துட்டு உன்னோட
கட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷார்ப் பண்ண வேண்டியதா இருக்கு. ஷார்ப் பண்ணும்போது நீ என்ன பண்ற, ஏரியாவை டிக்ரீஸ் பண்ற. ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணினா என்ன ஆகுது, ப்ரெஷர் அதிகமாகுது. ப்ரெஷர் அதிகமானா உனக்கு வந்துட்டு இட் பிகம்ஸ் ஈஸியர் டு கட் ஆப்ஜெக்ட்ஸ். புரியுதா? அதனால தான் தட் இஸ் ரிட்டன் யூ. கிளியரா? நவ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னா என்ன? இட் இஸ் த ப்ரெஷர் டியூ டு தி எர்த்ஸ் அட்மாஸ்பியர். எர்த்துக்கு வந்துட்டு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். அந்த அட்மாஸ்பியர்னால அப்ளை ஆகிற ப்ரெஷர் பேர் தான் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இது ஆப்வியஸா சேஞ்சஸ் வித் வெதர் அண்ட் எலிவேஷன். என்ன வெதர் அண்ட் எலிவேஷன்னால இது வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வெதர் வந்து வெதர் இட் இஸ் ஹாட் ஆர் வெதர் இட் இஸ் கோல்ட் ஆர் வெதர் இட் இஸ் விண்டி, அது எல்லாமே வந்துட்டு இஸ் கோனா அஃபெக்ட் ஹவு மச் தி அட்மாஸ்பியர் இஸ் வேயிங் டவுன் ஆன் தி எர்த். புரியுதா? அப்புறம் நார்மல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அட் சி லெவல். ஓகேவா? சி லெவல்னா வந்துட்டு உன்னோட சி இருக்க லெவல், அதுல வந்துட்டு உன்னோட நார்மல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் 1.013 into 10⁵ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல். சரியா? ஓகேவா? அப்போ 1 atmosphere 1 atm is equal to 1.013 into 10⁵ பாஸ்கல்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆர் 1 bar is equal to 10⁵ பாஸ்கல்ஸ். அப்போ 1 atm equals 1 bar. ஓகேவா? நோ, 1 atm does not equal 1 bar. சாரி, இது வந்து 1 into 10⁵ பாஸ்கல்ஸ் இருந்துச்சுன்னா that will be 1 bar. ஓகேவா? நோ இப்போ பாரு, வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் வித் டெப்த். ஓகேவா? ப்ரெஷர்னா என்ன பார்த்துட்டோம். இப்போ ப்ரெஷர் வந்துட்டு டெப்த்தை பொறுத்து எப்படி வேரி ஆகுது அப்படின்றது தான் இங்க பார்க்க போறோம். ஓகேவா? இங்க பாரு, the pressure at the free surface exposed to the atmosphere of the liquid is called PATM. ஓகே, அதனால எங்க வந்துட்டு லிக்விட் வந்துட்டு அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் இருக்கு இல்லையா, அது வந்து அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கும், அங்க வந்துட்டு கரெக்டா அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் அப்ளை ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல ப்ரெஷர் வந்துட்டு PATM அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், கன்சிடர் அ வெரி ஸ்மால் கியூபிக்கல் எலிமெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட். இங்க பாரு, ஒரு சின்ன கியூபிக்கல் எலிமெண்ட் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அந்த ஃப்ளூயிட்ல. சரியா? ஓகே, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து 10⁵ பாஸ்கல்ஸ் அப்ராக்சிமேட்லி எடுத்துக்கிறாங்க. இப்போ ஈக்லிபிரியம்ல இருக்க, ஈக்லிபிரியம்னா என்ன, இந்த ஃப்ளூயிட் வந்து மூவ் ஆகாம இருக்கு. ஜென்ரலா ஒரு ஃப்ளூயிட் ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சுன்னா இட் நாட் கோனா கோ அப் ஆர் டவுன், அது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அந்த ஈக்லிபிரியம் இருக்க சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ, சிக்மா எஃப்ஐ போட்டுருவாங்க, நீ வந்து சம்மேஷன் எடுத்துக்கோ. ஓகே, ஸோ ஒய் டைரக்ஷன்ல இருக்க எல்லா ஃபோர்ஸஸையும் ஆட் பண்ணினா உனக்கு வந்து 0 வரணும். அப்பதான் வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்ல இருக்க போது எதுவும் மேலே கீழே எல்லாம் போவாங்க. ஓகேவா? அப்போ இங்க பாத்துக்கோ, இங்க என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத எழுதியிருக்காங்க. ஓகே, என்ன எழுதியிருக்காங்க, என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத எழுதியிருக்காங்க. ஐ திங்க் தேர் இஸ் a small mistake here. இங்க பாரு, என்னன்னா வந்துட்டு மேல இருந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல இருந்து P into del A அப்படின்ற ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ஓகே, என்ன ஆகும், P into del A. del Aனா ஒன்றும் இல்லை, del Aனா இட் இஸ் ஸ்மால் ஏரியா, ஒரு சின்ன எலிமெண்ட் தானே கன்சிடர் பண்ணியிருக்க, அதனால வந்துட்டு ஒரு ஸ்மால் ஏரியால என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. ஓகேவா? ப்ரெஷர் என்ன, ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா இன்ட்டு அந்த ஏரியா பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் மட்டும் மீதி இருக்கும். இங்க நம்ம வந்து ஃபோர்ஸஸ் வந்து ஆட் பண்ண பார்க்கறோம், அதனாலதான் வந்துட்டு P into del A நீ பண்ற. ஓகேவா? ப்ரெஷர் இன்டூ del A அப்படின்னு பண்ற, அதுதான் வந்து கீழே ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? அப்போ மேல என்ன சார் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் வந்துட்டு உனக்கு இங்க P plus dP into del A அப்படின்றது ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். இன்டூ del A அப்படின்றது ஆக்ட் ஆயிட்டு. ஓகேவா? இது ஏன் சார் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே இருக்கிறதுனால வந்துட்டு யூ ஹாவ் மோர் ப்ரெஷர். கரெக்டா? என்னது, கீழே இருக்கிறதுனால யூ கோயிங் டு ஹேவ் சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். சரியா? மேல இருந்து வந்துட்டு வெறுமனே யூ ஹாவ் த நார்மல் ப்ரெஷர் ஆக்டிங் டவுன், அதே வந்துட்டு when you come down you are having some extra pressure that is acting upwards. ஓகேவா? என்னது, எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் that is acting upwards. அதுக்கப்புறம் கீழே வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தா, என்னது, கீழே வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தா உன்னோட வெயிட், அந்த எலிமெண்டோட வெயிட், அதுதான் வந்து DMG அப்படின்னு இங்க போட்டிருக்காங்க. ஓகேவா? அதான் வந்துட்டு இங்க DMG அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, அவங்க கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை வந்துட்டு P plus dP into del A அப்படின்னு எடுத்திருக்காங்க. that is wrong. ஓகேவா? ஸோ உனக்கு மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் P plus dP into del A, கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து வெறும் P del A தான் இருக்கும். ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் கோனா பி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அதனால திஸ் ஈக்குவேஷன் இஸ் கோனா பி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். உனக்கு வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு you're gonna have your P del A. ஓகேவா? ஏன்னா P del A கீழே ஆக்ட் ஆகுது, பிளஸ் இந்த DMG அதாவது வந்து வெயிட்டும் கீழே தான் ஆக்ட் ஆகுது, ஈக்குவல்ஸ் உனக்கு P plus dP times del A. This is what you're gonna have. ஓகேவா? இந்த equation is simplify பண்ணினா, எனக்கு if you simplify this equation further you're going to get
dp by dy equals minus rho g. Okay, அதாவது change in pressure with respect to distance வந்து minus rho g இருக்க போகுது. நீ கேட்ப சார் ஏன் சார் minus rho g வருது அப்படின்ட்டு. இங்க பாரு y எப்படி எடுத்திருக்காங்க பாருறாங்கன்னா y வந்துட்டு கீழ இருந்து மேல போற மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகேவா, and dy வந்துட்டு இதுன்னு எடுத்திருக்காங்க. so y is changing like this. அப்போ இந்த கேஸ்ல என்ன ஆகும் பாரு, as y increases உன்னோட pressure என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்துட்டு நீ மேல போயிட்டே இருக்க. ஓகேவா, y increase ஆக you're going towards the surface. அப்படி இருக்கும்போது as y increases your pressure is going to decrease. அதனால தான் வந்துட்டு உனக்கு நெகட்டிவ் pressure gradient இருக்கு. பாரு, pressure increases with depth. ஆனா y ன்றது depth இல்ல, y ன்றது வந்து கீழ இருந்து எவ்வளவு தூரம் அப்படின்ட்டு. so y வந்து கிட்டத்தட்ட the opposite of depth மாதிரி. y அதிகமா இருந்தா depth கம்மியா இருக்குன்னு அர்த்தம். so ஓகேவா, அப்போ உனக்கு pressure decreases with increase in y. that is why you're getting minus rho g கிடைக்குது. ஓகேவா, அப்புறமா pressure increases with depth, that is given. ஓகேவா, so the pressure increases linearly with the depth in addition to p naught. அதாவது p naught ன்றது அட்மாஸ்பியர்ல இருக்கிறது. அது இல்லாம வந்துட்டு நீ கீழ போக போக உன்னோட pressure இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. ஓகேவா, இப்ப பாத்துக்கோ, உன்னோட absolute pressure at depth h வந்துட்டு is given by ph or p absolute equals p naught plus rho gh. ஓகே, p naught plus rho gh. அதாவது டோட்டலா h ன்றது தான் வந்துட்டு உன் லிக்விட் காலமோட ஹைட்னா உனக்கு வந்துட்டு absolute pressure வந்துட்டு p naught plus rho gh அப்படின்னு இருக்க போகுது. இந்த p naughtன்றது ஒன்றும் இல்லை, அட்மாஸ்பரிக் pressure. இந்த rho gh அப்படின்றது ஒன்றும் இல்லை, is known as gauge pressure. என்னது is known as gauge pressure. ஓகேவா, okay, so the term rho gh is called gauge pressure. Gauge pressure அதாவது வந்துட்டு இங்க வந்துட்டு they have again written the absolute pressure equation, but then what they meant to write is rho gh equals rho gh தான் வந்துட்டு gauge pressure அப்படின்றது எழுத வந்திருப்பாங்க. சரியா, சிம்பிளா. ஓகே, so உனக்கு இப்போ ஆவரேஜ் pressure on the wall of the container தெரியணும்னா நீ வந்துட்டு pressure at h equal to 0 plus pressure at h equal to h divided by 2 பண்ணுவ. so pressure at h equal to 0 என்னதுடா, just atmospheric pressure. இங்க வந்துட்டு உன்னோட absolute pressure போடணும், அதாவது p naught plus rho gh by 2 பண்ணினா உனக்கு வந்துட்டு you're gonna get the average pressure on the wall of the container. சரியா, ஓகே, மூவிங் ஆன். உன்னோட pressure எப்படி வேரி ஆகுது with depth அப்படின்ட்டு. ஓகேவா, இப்போ உன்னோட pressure is above atmospheric pressure. என்னது, pressure வந்து atmospheric pressure அதிகமா இருக்கு அப்படின்னா the pressure will be given by PATM plus PG or gauge pressure. ஓகேவா, ஆனா you are adding it. ஓகேவா, இங்க என்னது, the pressure is above your atmospheric pressure. அதே வந்து if your pressure is below your atmospheric pressure, okay, எனவே if your pressure is below your atmospheric pressure, or pressure is given by PATM minus PG or minus the gauge pressure. ஓகேவா, இது வந்து is called vacuum or negative gauge pressure. ஓகே, எப்போ உன்னோட pressure வந்துட்டு is below your atmospheric pressure, you have your negative gauge pressure. ஓகேவா, அப்புறமா இங்க வந்துட்டு உன்னோட absolute pressure, அதாவது absolute vacuumல என்னோட pressure is going to be 0 and உனக்கு இருக்கிறதுல when you're at the very depth வந்துட்டு pressure is gonna be your absolute pressure which is p naught plus rho gh. ஓகேவா, that is what is mentioned here. now moving on, இது வந்து இது பேர் வந்து hydrostatic paradox தான். ஓகேவா, hydrostatic paradox என்னன்னா, உனக்கு வந்துட்டு fluid கொடுத்துட்டாங்கன்னா, என்னது fluid கொடுத்துட்டாங்கன்னா independent of mass or shape of the fluid in the container உனக்கு ஒரே பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா pressure வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, என்ன இருக்கும், pressure வந்து ஈக்குவலா தான் இருக்கும் irrespective of இந்த ஷேப், அது மேல இருக்க மாஸ், அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு உனக்கு ஒரே பாயிண்ட்ல pressure பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சாருக்கு இந்த போட்டோ பார்த்தோன்னே ஒரு டவுட் வந்துச்சு, எப்படிடா இங்க எல்லா ஏரியாஸும் கீழே வந்துட்டு ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கே, அப்போ கீழே ஏரியாஸ் ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் அங்க ப்ரெஷர் ஈவனா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணா நோ. ஓகேவா, ஈவன் இஃப் தி ஏரியாஸ் டவுன் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகேவா, இந்த ஏரியால மட்டும் பார்த்தா கூட சரி, இல்ல நீ இதோட பெரிய ஏரியால பார்த்தாலும் சரி. ஓகேவா, ப்ரெஷர்ன்றது என்னது, ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ உன்னோட ஃபோர்ஸ் அதிகமாகுதுன்னா உன்னோட ஏரியா அதிகமாகுதுன்னா உன்னோட ஃபோர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகுது. அதனால ப்ரெஷர் வில் ஆல்வேஸ் ஈவன் அவுட். இப்போ சார் இங்க என்ன சார் ஆகும், இங்க வந்துட்டு பாத்துக்கோ உன்னோட ஏரியா சின்னதாகுது, ஆனா அதுக்கேற்ற மாதிரி அந்த சின்ன ஏரியால ஒரு சின்ன ஃபோர்ஸ் தான் அப்ளை ஆயிருக்கும். அப்போ இட் ஸ்டில் ஈவன் அவுட் அண்ட் உன்னோட P1 ஈக்குவல்ஸ் P2 ஈக்குவல்ஸ் P3 அப்பயுமே ட்ரூவா தான் ஹோல்ட் பண்ணும். சரியா, ஓகேவா.
ஏன்னா it will always be equal to 𝜌gh plus PATM. Okay, it will always be equal to 𝜌gh plus PATM. இதுல வந்துட்டு முக்கியமான விஷயம் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா தான் பாக்குறதுனால உங்களோட ஏரியா பெருசாலும் சரி சின்னதாலும் சரி ஃபோர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பெருசோ சின்னதோ ஆயிட்டு ப்ரெஷரை ஈவனா தான் வச்சுக்கும். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ அடுத்து ஒர்க்கிங் ஆஃப் அ பாரோமீட்டர். ஒரு பாரோமீட்டர் வந்துட்டு உங்களோட அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டிவைஸ். என்னது? உங்களோட அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டிவைஸ். இப்போ இந்த கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு லிக்விட் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் மாதிரி எடுத்துப்பாங்க. அதுல வந்துட்டு ஒரு டெஸ்ட் டியூப்னு வச்சுக்கோ. ஓகேவா? they'll fill mercury up to one height and then they'll close this இது இந்த மாதிரி ஒரு பீக்கர் உள்ள இப்படி கவுத்துட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணனா என்ன ஆகும்னா mercury வந்து கீழே வர ஆரம்பிக்கும். கீழே வர ஆரம்பிக்கும் இங்க வந்துட்டு உனக்கு ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகும். ஸோ இங்க வந்துட்டு ப்ரெஷர் என்னவா இருக்கும்? இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து 0வா இருக்கும். அதான் இங்க எழுதியிருக்காங்க. அப்புறமா என்ன ஆகும்னா இது வந்து மேற்கொரு கீழே வரும் சொன்னல, அது வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்துட்டு அதை வந்துட்டு பேலன்ஸ் அவுட் பண்ணும். என்ன பண்ணும்? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இங்க கீழே பிடிச்சி தள்ளணும், மேற்கொரி இங்க இருந்து கீழே தள்ள பார்த்துட்டு இருக்கும். அப்போ எப்போ பேலன்ஸ் அவுட் ஆகும்னா எப்போ வந்துட்டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் இந்த ஹைட் இந்த காலமும் வந்துட்டு ஈக்குவலா இருக்கும். அதாவது வந்துட்டு இந்த ஹைட் தான் வந்துட்டு தள்ளினாதான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலா என்னால வந்துட்டு ஒரு கவுண்டர் ஃபோர்ஸ் ஜெனரேட் பண்ண முடியுது. அப்படின்ற இடத்துல this will be stable. ஓகே, அப்பதான் வந்து ஸ்டேபிளா இருக்கும். இல்லாட்டி வந்துட்டு it will move up and down. இல்ல ஸோ மாதிரி கவுத்தோன்னு இட்ஸ் ட்ரைங் டு கம் டவுன், பட் ஓரளவு கீழே வர முடியும். ஏன்னா வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அதுக்கு அகேன்ஸ்டா இப்படி தள்ளிட்டு இருக்கு. ஓகேவா? இங்க தள்ளுற அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அந்த மெர்க்குரி வந்துட்டு கீழே வராம இப்படி தள்ளும். ஸோ ஒரு ஸ்பெசிபிக் ஹைட்ல ஒரு செட்டில் ஆகும். அதை வச்சுதான் நம்மளால வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை கால்குலேட் பண்ண முடியுது. ஓகே, அங்க பாரு 𝜌gh போட்டினா வந்துட்டு going to get ரோ வந்துட்டு 13,600 நமக்கு தெரியும். இன்டூ ஜிக்கு பாரு 9.8 அண்ட் ஹெச் வந்துட்டு 0.76 இருக்கும்போது தான் you'll get it as 1 atm. என்னது? ஹைட் வந்துட்டு 0.76 இருக்கும்போது you'll get it as 1 atm. So that is how a barometer is used to figure out what the atmospheric pressure is. ஓகேவா? இப்போ யூனிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் யூஸ்ட் இன் மெடிசன் அண்ட் பிசியாலஜி சும்மா கொடுத்துருக்காங்க. வேர் 1 டார் வந்துட்டு 133 பாஸ்கல்ஸ் ஆர் 1 millimeter of mercury. ஓகேவா? இப்போ பார்த்துக்கோ, மர்க்குரி எல்லாம் வந்துட்டு ஏன் பேரோமீட்டர் ஃப்ளூயிடா யூஸ் பண்றாங்க, ஏன் வந்து வாட்டர் யூஸ் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ ஈக்குவலண்டா வந்து ரோஜிஹெச்னு எடுத்துன்னு வச்சுக்கோ. அதாவது ரோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன்டூ ஜிஏ இன்டூ ஹெச், ஜிஜி கேன்சல் ஆயிடும். அதனால உனக்கு இங்க ரோ ஹெச் ஈக்குவல்ஸ் ரோ ஹெச் மட்டும் இருக்கு. ஸோ நீ உனக்கு டென்சிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணினா ஹெச் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணினா ஹைட் ஆஃப் த வாட்டர் காலம் வந்துட்டு உனக்கு 10.336 மீட்டர்ஸ் இருக்கும்னு வருது. விச் இஸ் 0.76 சென்டிமீட்டர் எங்க இருக்கு, அதே வந்து 10.336 மீட்டர் எங்க இருக்கு யோசிச்சு பாரு. ஸோ உனக்கு இதே எக்ஸ்பெரிமெண்ட்ல வாட்டர் வச்சு நீ கால்குலேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு வாட்டர் காலமோட ஹைட் வந்து 10 மீட்டர் மேல தேவைப்படுது. அது வந்து ரொம்ப அதிகம். அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு அதிக டென்சிட்டி இருக்க மெர்க்குரியை வந்துட்டு நம்ம வந்துட்டு பேரோமீட்டர் ஃப்ளூயிடா யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ இந்த லோ டென்சிட்டி ஃப்ளூயிட் எங்கேயுமே யூஸ் ஆகாதா சார் அப்படின்னு கேட்டினா இல்லை, யூஸ் ஆகும். எப்போ யூஸ் ஆகும் நல்லா படிச்சு பாரு. கேன் பி யூஸ் ஃபார் மெஷரிங் லோ டிஃபரன்ஸ் இன் ப்ரெஷர். எப்போ எங்க வந்துட்டு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? என்னது? எங்க ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த இடத்துல வந்து நீ வந்துட்டு பாரோமீட்டர்ல வந்துட்டு உன்னோட லோ டென்சிட்டி ஃப்ளூயிட்ஸ் யூஸ் பண்ணி நீ வந்து ப்ரெஷரை மெஷர் பண்ணலாம். ஓகேவா? எங்க வந்துட்டு உனக்கு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அங்க வந்து லோ டென்சிட்டி ஃப்ளூயிட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து இது வந்துட்டு யூடியூப் மேனோமீட்டர்ஸ். ஓகேவா? ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் யூடியூப் மேனோமீட்டர்ஸ். தீஸ் ஆர் யூஸ் டு அகைன் இங்க வந்துட்டு யூ ஹாவ் ப்ரெஷர் ஆஃப் அ ஃப்ளூயிட். ஓகேவா? என்னது? யூ ஹாவ் த ப்ரெஷர் டியூ டு ஃப்ளூயிட். ஓகேவா? அந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷரை நீ வந்துட்டு மெஷர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இங்க வந்துட்டு அகைன் யூ ஹாவ் டூ டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட்ஸ். அந்த ரெண்டு ஃப்ளூயிட்ஸ் வந்துட்டு எப்படி ப்ரெஷர் வந்துட்டு இஸ் டிஃபரிங் அப்படின்றத பார்க்கறதுக்கு யூ வில் யூஸ் திஸ். ஓகேவா? இப்போ இதுல என்ன பண்றாங்க பாரு, இந்த 0.1ம் 0.2 வந்து ஒரே ஹைட்ல இருக்கு. நமக்கு என்ன பிரின்சிபிள் தெரியும்? ஒரே ஹைட்ல இருந்தா ஃப்ளூயிட்ஸ் இருந்தா அங்க வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு ஈவனா இருக்கும். அப்போ வந்து பாத்துக்கோ P1 ஈக்குவல்ஸ் P2 போடுறாங்க. இந்த P2ன்ற இடத்துல வெறுமனே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. அதனால P0ன்னு எழுதியிருக்காங்க. அதே இந்த கேஸ்ல பாரு, இந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷர் பிளஸ் இது வந்துட்டு என்னது ρ1 G இன்டூ H1 அப்படின்றது இந்த இங்க இருக்கிற ப்ரெஷர் பிளஸ் ρ2 G இன்டூ H2 அப்படின்றது இந்த ஃப்ளூயிட்னால இருக்க ப்ரெஷர். ஸோ அது மூணுத்தையுமே நம்ம சம் பண்ணா ஈக்குவல்ஸ் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்ட்டு வருது. ஓகேவா? கிளியரா? சிம்பிளா? நவ் அதே இந்த கேஸ்ல பாரு, இந்த கேஸ்ல வந்து தேர் டேக்கிங் தீஸ் 2 பாயிண்ட்ஸ் 3 and 4. இந்த ரெண்டு பாயிண்ட் எடுக்கும்போது அந்த ரெண்டு இடத்துலயுமே அகைன் ப்ரெஷர் ஈவனா இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னென்ன 3ல என்னென்ன ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அப்புறம் இந்த ஃப்ளூயிட் காலம்னால இருக்க ப்ரெஷர் which is given by ρ1 G into H1.
அதே இந்த கேஸ்ல வந்து atmospheric pressure plus rho 2g into h2. ஓகேவா, அது atmospheric pressure கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு you will have rho and h1 equals rho 2 h2. ஏன்னா g again கேன்சல் ஆயிடும். சரியா, அப்போ உனக்கு rho and h1 equals rho 2 h2 இருக்கும். This is what you use to compare the densities of the fluids using a manometer, right? Now this is a problem based on that. This is a problem based on that, a very simple problem. One solution இங்கே தான் இருக்கு. You try to solve this problem on your own. அப்படி இல்லாட்டி if you look at the solution you're going to get an answer. சரி, ஓகே, எதுக்கும் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா, ஒரு U shape tube is filled up to height L. ஓகே, ஆனது height L வரைக்கும் fill பண்ணியிருக்காங்க by two different invisible liquids of densities rho and 3 rho. ஓகே, ஆனது ரெண்டு டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸ், இன்விசிபிள் லிக்விட்ஸ் வச்சு ஃபில் பண்றாங்கன்னா அது டென்சிட்டிஸ் வந்து ரோ அண்ட் 3 ரோவா இருக்கும். ரோ 3 ரோ, இந்த இந்த இதுல லெஃப்ட்ல இருக்கிறது பேர் ரோ, அது லெஃப்ட்ல இருக்கிற ஒரு டென்சிட்டி ரோ, ரைட்ல இருக்கிற ஒரு டென்சிட்டி 3 ரோ as shown in the figure. இது என்ன பண்றாங்க, வால் வந்து ஓபன் பண்ணிட்டா ரெண்டுத்தோட நியூ ஹைட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னா ரெண்டுத்தோட நியூ ஹைட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்வியஸா வால்வ் திறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுரா, ஒரு லிக்விட், அதாவது டென்சிட்டி அதிகமா இருக்க லிக்விட் தான் வந்துட்டு வெயிட் அதிகம் ஒரு சோர்ஸ் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண போகும். ஸோ அதுதான் கீழே தள்ளணும். கரெக்டா, இப்போ இந்த கேஸ் நம்ம எது டென்சிட்டி அதிகமாக எடுத்திருக்கோம், இந்த 3 ரோ, அதாவது ரைட் சைட்ல இருக்கிறதா டென்சிட்டி அதிகமாக எடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அதை பொடிச்சு கீழே தள்ளிட்டு இப்படி ஒரு ஹைட் டிஃபரன்ஸ் உருவாக்க போகுது. ஹைட் டிஃபரன்ஸ் உருவாக்கிடுச்சா, இப்போ இது வந்து எல்ன்ற இதுல இருந்துச்சு, அதுல இருந்து L மைனஸ் எக்ஸ் அப்படின்றதுக்கு அது ஹைட் குறைஞ்சிருக்கு. அப்போ அங்க எக்ஸ் வரைக்கும் குறைஞ்சது இங்க எக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஆப்வியஸா. கரெக்டா, ஸோ இந்த ஹைட்டை வந்து நீ L பிளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போற. இப்போ அகைன் நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னது, நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ப்ரெஷரு ஒரே ஹைட்ஸ்ல வந்து ஈக்குவலா இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது நம்ம பாரு இந்த பாயிண்ட் 1ஐயும் இந்த பாயிண்ட் 2ல இருக்க ப்ரெஷரையும் வந்துட்டு கம்பேர் பண்றோம். என்ன பண்றோம், அந்த ரெண்டு ப்ரெஷரையும் வந்துட்டு நம்ம கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் 1ல என்னென்ன ப்ரெஷர் இருக்கு, அட்மாஸ்பரிக் ப்ரெஷரான P0 இருக்கு, பிளஸ் ரோ ஜி இன்டூ இந்த L பிளஸ் எக்ஸ் தான் இந்த லிக்விட் காலமோட ஹைட், அது இருக்கு, ஈக்குவல்ஸ் P0 பிளஸ், ஏன்னா P0னா இங்க அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், பிளஸ் 3 rho g into L minus x, ஏன்னா இங்க டென்சிட்டி வந்து 3 rho. சரியா, அப்போ again when you simplify you will get x equals L by 2. ஓகே, x equals L by 2 கிடைக்கும். இந்த x equals L by 2 if you go and substitute it, if you go and substitute this x equals L by 2 வந்துட்டு நீ வந்துட்டு போயிட்டு இதுல சப்ஸ்டியூட் பண்ணினா, அதாவது எக்ஸுக்கு பதிலாக L by 2 சப்ஸ்டியூட் பண்ணினா உனக்கு இதுல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஆர் உனக்கு எல்லுக்கு பதிலாக 2x நீ சப்ஸ்டியூட் பண்ணா இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ உனக்கு இந்த L பிளஸ் எக்ஸும் L மைனஸ் எக்ஸும் கிடைச்சிரும், which will be 3L by 2 and L by 2. அதாவது இந்த L பிளஸ் எக்ஸ் வந்து 3L by 2 and L minus x. ஓகே, புது ஹைட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அந்த புது ஹைட்ஸ் தான் வந்துட்டு L plus x and L minus x. ஸோ அது ரெண்டும் உனக்கு 3L by 2 and L by 2 கிடைச்சிரும். ஸோ நீ ஆன்சர் ஈஸியா செலக்ட் பண்ணிடலாம். ஓகேவா, அதை செஞ்சு ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பாரு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் தெரியலன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ. சரியா, I'll help you out with it. சரியா, நெக்ஸ்ட் what you have. அடுத்ததா நமக்கு வர்றது வந்துட்டு பேரு Pascal's law. என்னது, up next we have Pascal's law. Pascal's law என்ன சொல்லுதுன்னா, external pressure exerted on a non-compressible fluid in an enclosed vessel is distributed evenly throughout the fluid. ஓகேவா, ஒரு நான் கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடை ஒரு என்க்ளோஸ் கண்டெய்னர்ல வச்சு நீ எக்ஸ்டர்னலா ப்ரெஷர் அப்ளை பண்ணினா அந்த ப்ரெஷர் வந்து த்ரூ அவுட் த ஃப்ளூயிட் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதுதான் வந்து பாஸ்கல்ஸ் லா. ரொம்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்றேன். நீ ஒரு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடை ஒரு என்க்ளோஸ் கண்டெய்னர்ல வச்சுட்டு அது மேல எக்ஸ்டர்னலா ப்ரெஷர் அப்ளை பண்ணினா எங்க அப்ளை பண்ணாலும் அந்த ப்ரெஷர் அந்த ஃப்ளூயிடை சுத்தி வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். இது பேர் தான் வந்து பாஸ்கல்ஸ் லா. இதை வச்சுதான் நமக்கு வந்துட்டு ஹைட்ராலிக் லிஃப்ட், ஹைட்ராலிக் ப்ரெஸ், ஹைட்ராலிக் பிரேக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஆக்ட் ஆகுது. சரியா, பார்த்துக்கோ. நீ வந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றனா ப்ரெஷர் வந்துட்டு எல்லா சைடும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். ஓகேவா, இதுதான் வந்து ஹைட்ராலிக் லிஃப்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு. ஒரு சைட்ல வந்துட்டு நீ ஒரு சின்ன ஏரியால ஒரு சின்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவ, அது வந்துட்டு ஒரு பெரிய ஏரியால ஒரு பெரிய ஃபோர்ஸா போயிட்டு அப்ளை ஆக முடியும். ஏன் அப்படி ஆகுது, ஏன்னா வந்துட்டு உனக்கு ப்ரெஷர் வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அங்க வந்துட்டு சின்ன ஏரியாவுக்கு சின்ன ஃபோர்ஸா இருக்கிறது இங்க பெரிய ஏரியாவுக்கு வந்து இட் வில் பிகம் அ பெரிய ஃபோர்ஸ் டு ஈவன் இட் அவுட். ஓகேவா, ப்ரெஷரை ஈக்குவல் ஆக்கிறதுக்கு the force will become bigger. சரியா, இப்ப பாத்துக்கோ. For the system shown in the figure, the cylinder on the left L has a mass of 600 kilograms and a cross sectional area of 800 centimeters square. The piston on the right, yes, இது இருக்குல்ல,
has a cross sectional area of 25 centimeter square. Okay, சின்னதா இருக்கு பாத்துக்கோ. ஏரியா வந்து 800 centimeter square எங்க இருக்கு, 25 centimeter square எங்க இருக்கு பாத்துக்கோ. And negligible weight. If the apparatus is filled with oil, what force is required to hold the system in equilibrium? ஓகேவா, இப்போ இது ஆயில்ல வந்து ஃபில் பண்ணிட்டா இந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியம்ல ஹோல்ட் பண்ண என்ன ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ நீ வந்து என்ன பண்ண போற, உங்களோட பாஸ்கல்ஸ் லா படி யூஆர் ஈக்குவேட்டிங் த ப்ரெஷர். ஓகே, பாஸ்கல்ஸ் லா படி நீ வந்து ப்ரெஷரை ஈக்குவேட் பண்ற. ப்ரெஷர் எப்படி ஈக்குவேட் பண்ற, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து S/AS போட்டுக்கிறேன். என்னது, ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, அதான ப்ரெஷரு. ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா தானே ப்ரெஷர், அது போட்டுக்கிற. பிளஸ் ρGH வந்து இந்த லிக்விட் காலம்னால ஏற்படுற ப்ரெஷர். நீ இந்த P1க்கும் P2க்கும் பார்த்துட்டு இருக்க, ஈக்குவேட் பண்ணிட்டு இருக்க. ஓகே, அதாவது P1ன்ற பாயிண்ட்டையும் P2ன்ற பாயிண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஈக்குவல்ஸ் யூ ஹாவ் m into g/al. என்னது, m into g/al. அகைன் ஃபோர்ஸ் தான் வந்து மாஸ் டைம்ஸ் கிராவிட்டி அப்படின்றது உனக்கு ஃபோர்ஸை கொடுத்துரும். பை ஏரியா அப்படின்னு வரும்போது உனக்கு ப்ரெஷர் கிடைக்குது. ஓகே, ஸோ நீ ப்ரெஷர் P1 and P2ல இருக்க ப்ரெஷரை தான் ஈக்குவேட் பண்ணியிருக்க. புரியுதா, கிளியரா? அப்போ அதுல இருந்து நீ வந்துட்டு ஃபோர்ஸ் மட்டும் ஒரு சைட்ல வச்சு மீதி எல்லாத்தையும் இன்னொரு சைடு எடுத்துட்டு போயிடு. என்னது, ஃபோர்ஸ் மட்டும் ஒரு சைட்ல வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இன்னொரு சைடு எடுத்துட்டு போயிடு. அதாவது மைனஸ் ρGH வந்துடும், அப்புறம் AS வந்து மல்டிபிளிகேஷன்ல வந்துடும். வச்சுட்டு உனோட நோன் குவான்டிட்டிஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணினா உனக்கு இந்த சைட்ல எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படுது அப்படின்றது கிடைச்சிரும். விச் இஸ் 27.5 நியூட்டன். கிளியரா, ரொம்ப சிம்பிளா. இந்த இடத்துல நமக்கு ப்ரெஷர் ஈவன், எந்த ரெண்டு இடம் P1 and P2ல ப்ரெஷர் ஈவனா இருக்குன்னு பாக்குறோம். ஈவனா இருக்குன்னா இங்க அப்ளைடு ப்ரெஷர் என்ன, ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா F/AS போட்டோம், பிளஸ் இந்த லிக்விட் காலம்னால இருக்க ப்ரெஷர் ρGH போட்டோம், ஈக்குவல்ஸ் இந்த சைடு என்ன இருக்கு, மாஸ் எவ்வளவு இருக்கு, 600 இருக்கும். ஓகேவா, கரெக்டா, பை AL இருக்கும், விச் இஸ் ஏரியா ஆஃப் திஸ். அதுவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நோன் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண பாரு, AL இருக்க இடத்துல பாரு 800 போட்டிருக்காங்க. சரியா, அதெல்லாமே போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ரொம்ப சிம்பிளான சரியா. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் உங்களுக்கு எல்லாமே தெரியும்டா. என்ன ஆகும், ஹீல் சிட் இன் அ பாத்டப் and then வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகும். அவர் அந்த க்ரௌன் அந்த உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, க்ரௌன்ல கவத்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியாம இருப்பாங்க. ஸோ யூ கேன் இம்மர்ஸ் இட் இன் ஃப்ளூயிட் அண்ட் தென் எவ்வளோ வெயிட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுதோ அதுதான் வந்து க்ரௌனோட வெயிட்டா இருக்கும் அப்படின்றது அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, யூ நாட் வெரி ஷேர் அபவுட் இட், செக் இட் அவுட். சரியா, அப்போ விஷயம் என்னன்னா, அதுல இருந்து வந்த பிசிக்ஸ் பிரின்சிபல் என்னன்னா, the buoyant force exerted by a fluid on a partially or fully immersed body is equal to the weight of the fluid that it displaces. ஒரு பாடி வந்து ஒரு ஃப்ளூயிட்ல இம்மர்ஸ் பண்ணினா அதோட buoyant force வந்துட்டு எவ்வளோ வந்து ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆகும், the force acts in upward direction at the center of mass of displaced liquid. ஓகேவா, என்ன ஆகும், ஃபோர்ஸ் வந்து upward direction ஆக்ட் ஆகும். எந்த சார் upward direction ஆக்ட் ஆகும்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட்ல upward directionல ஆக்ட் ஆகும். மேத்தமேட்டிக்லாம் வந்து அந்த buoyant force is given by the weight of the fluid that is displaced, which is equal to ρL into V into G. என்ன சார் ρL into V into G அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் என்னடா, F equals MA. என்னது, F equals MA. ஓகேவா, ஸோ உனக்கு வந்துட்டு இப்போ G தான் A உனக்கு தெரியும். அப்போ ρL into V எப்படி M தருது, ரோ என்னதுடா, டென்சிட்டி, மாஸ் பை வால்யூம், இன்ட்டு என்ன பண்றாங்க, வால்யூம் பண்றாங்க. பண்ணும்போது கேன்சல் ஆயிட்டு உனக்கு வெறும் மாஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதுதான் உனக்கு மாஸ் டைம்ஸ் கிராவிட்டி அப்படின்றத உனக்கு அந்த ஃபோர்ஸ் கொடுக்குது. கிளியரா, எப்படி ρL into VG கிடைச்சது தெரியுமா, இது இந்த இடத்துல இல்லை, இது நீ ρGH அந்த இடத்துல நீ போட்டு பார்த்தாலும் அதே மாதிரி தான் வரும். வந்து ρGH இடத்துல போட்டு பார்த்தாலும் வந்துட்டு எப்படி அது வந்து ப்ரெஷரை கொடுக்குது சார் அப்படின்னு கேட்டினா, ப்ரெஷர் என்னது, ஃபோர்ஸ் பை ஏரியா. ρGH நீ சிம்பிளிஃபை பண்ணி பாரு, உனக்கு வந்துட்டு ஃபோர்ஸ் பை ஏரியா தான் வரும். ஓகேவா, என்னது ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியா தான் வரும். ஓகேவா, இப்போ அதனாலதான் இது வந்து buoyant force கொடுக்குது, which is ρL into V into G. அது ஏன் வந்துச்சு அப்படின்றத நான் உனக்கு சொல்லிட்டேன், ரொம்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, அடுத்து பார்க்க போறது லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன்ல என்ன சொல்றாங்க பாரு, வெயிட் ஆஃப் த பாடி, அதாவது வந்து WS is given by ρS, அதாவது density of the solid into volume of the solid into G. சரியா, ஓகே. அடுத்து buoyant force on the body. ஓகே, அது என்னன்னு கொடுத்துருக்காங்க, FB equals ρL, அதாவது வந்து density of the liquid into வால்யூம் ஆஃப் த சாலிட். ஏன் சார் வால்யூம் ஆஃப் த சாலிட் எடுக்கிறாங்க, ஏன்னா வந்து அந்த சாலிட் வால்யூம் என்னவோ அதே அளவு வால்யூம் தான் வந்து அந்த லிக்விட் வந்துட்டு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதனால வந்துட்டு வால்யூம் ஆஃப் த சாலிட் இன்டூ G அப்படின்னு எடுக்கிறாங்க. that will give us the buoyant force on the body. ஓகேவா, அப்போ apparent weight வந்து எப்படி எழுதணும்னா, apparent weight equals actual weight, அதாவது ρS into V into G minus
ρl into v into g. இது பண்ணா நமக்கு வந்து apparent weight கிடைச்சிரும். இப்போ எங்க வந்துட்டு நமக்கு நம்மளோட சாலிடோட டென்சிட்டி வந்து லிக்விடோட டென்சிட்டியோட அதிகமா இருக்கும், அதாவது ρs greater than ρl இருந்துச்சுன்னா அப்போ வந்து நமக்கு weight of the solid வந்து buoyant force ஓட அதிகமா இருக்கும். அப்போ வந்துட்டு apparent weight equals ρs minus ρl into gv அப்படின்னு வரும். ஓகேவா, இது வந்து அப்ளை பண்ணும்போது you'll take g and v as common, so ρs minus ρl into gv அப்படின்னு வரும். அதே இது ரெண்டாவது கேஸ்ல உன்னோட ரோஎஸும் ரோஎலோ ஈக்குவல்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும் பாரு, நல்லா பாரு, இந்த ரோஎஸ் மைனஸ் ரோஎல் வந்து 0 ஆயிரும். அப்போ உனக்கு அப்பேரண்ட் வெயிட் வந்து 0ன்னு கிடைக்கும். இதே வந்துட்டு உன்னோட வெயிட் ஆஃப் தி சாலிட் கிரேட்டர் தேன் ஆர் லெசர் தேன் த பாயன் ஃபோர்ஸா இருந்தா அவனோட அப்பேரண்ட் வெயிட் அப்பயும் வந்துட்டு 0வா தான் இருக்கும். ஏன்னா பாடி வந்துட்டு வெயிட்லெஸ்ஸா ஃபீல் ஆக போகுது, அதாவது பாடி வந்து ஃப்ளோட் ஆக போகுது. கிளியரா? இப்போ அதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். ஒரு ஆர்னமெண்ட் weighing 36 grams in air weighs only 34 grams in water. Okay, assuming that some copper is mixed with gold to prepare the ornament, find the amount of copper in it. The density of gold is 19.3 gram per centimeter cube and that of copper is 8.9 gram per centimeter cube. சரியா? அப்போ ஓகே, இப்போ given எல்லாம் எழுதியாச்சு. என்னது? density of gold, density of copper, அப்புறம் actual weight என்ன, apparent weight என்ன, அப்புறமா வால்யூம் ஆஃப் தி ஆர்னமெண்ட், அதாவது v சென்டிமீட்டர் கியூப்னு எடுத்திருக்கோம். அதை வந்து அசியூம் பண்ணிக்கும். அசியூம் பண்ணிட்டு total volume equals volume of copper plus volume of gold அப்படின்னு எழுதுறோம். இப்போ mass of copper வந்து x கிராம்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ நான் mass of gold வந்து 36 minus x கிராம், ஏன்னா டோட்டல் வெயிட் வந்து 36 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து x கிராம் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து mass of the gold கிடைச்சிட போகுது. அப்போ நான் வால்யூம் ஆஃப் காப்பர் என்ன பண்ணலாம், டென்சிட்டி ஈக்குவல்ஸ் mass by volume. அப்போ வால்யூம் ஈக்குவல்ஸ் mass by density வரும். ஸோ x by 8.9 சென்டிமீட்டர் கியூப்னு போடுறாங்க. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் கோல்டு வந்துட்டு இங்கே வந்து வால்யூம் ஆஃப் கோல்டு எழுதியிருக்கு, which is 36 minus x divided by gold density, which is 19.3. அதுதான் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ உனக்கு ரெண்டோட வால்யூமும் நீ எழுதியாச்சு. இப்போ வந்துட்டு உன்னோட அப்பேரண்ட் வெயிட் எழுத போகிறேன். அப்பேரண்ட் வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், நம்மளோட ஆக்சுவல் வெயிட் மைனஸ் பாயன் ஃபோர்ஸ் தான் கால்குலேட் பண்ணுவோம். அப்போனா நீ பாயன் ஃபோர்ஸ் ஒரு சைடு எடுத்துட்டு வந்து அப்பேரண்ட் வெயிட் இந்த சைடு எடுத்துட்டு போனா உனக்கு இதான் ஈக்குவேஷனாக கிடைக்க போகுது. ஓகேவா? இப்போ உனக்கு இந்த ஈக்குவேஷன்ல உன்னோட நோன் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணா, அதாவது இந்த ஈக்குவேஷன்ல உன்னோட நோன் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணா யூ ஆர் கோயிங் டு கெட் யுவர் எக்ஸ், அதாவது வந்துட்டு உன்னோட டோட்டல் வெயிட் டு பி ஆர் எக்ஸ் வந்து த மாஸ் ஆஃப் த காப்பர் டு பி 2.225 கிராம்ஸ் அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், நீ ட்ரை பண்ணி பாரு. ஓகேவா? என்னென்ன வேல்யூஸ் உனக்கு தெரியும் அப்படின்றத நீ சப்ஸ்டியூட் பண்ணினாலே உனக்கு அன்னோன் வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ அகைன் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தது தான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸா ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸா பார்க்கலாம். வெறும் ஃப்ளூயிட் வந்து உனக்கு ரெஸ்ட்ல இருக்கும், அதாவது வெலாசிட்டி வந்து v ஈக்குவல் 0வா இருக்கும். அது ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்படின்னா வந்து உன்னோட ஃப்ளூயிட் வில் பி இன் அ ஸ்டேட் ஆஃப் மோஷன், அதாவது என்னது ஃப்ளூயிட் வந்து நகர்ந்துட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம அதை ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் சொல்றோம். இது வரைக்கும் ஸ்டாட்டிக்ஸ்ல நிறைய பார்த்துட்டோம், இப்போ நம்ம டைனமிக்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ பாரு, இப்போ வந்து ஃப்ளூயிட் வந்து நகரப்போகுது. ஓகேவா? ஸோ நகரும் போது உனக்கு ரெண்டு விதமான ஃப்ளோ இருக்கலாம். என்னென்ன ஃப்ளோ இருக்கலாம், யூ கேன் ஐதர் ஹாவ் அ ஸ்டெடி ஃப்ளோ ஆர் அன் அன்ஸ்டெடி ஃப்ளோ. அது என்ன சார் ஸ்டெடி ஃப்ளோ அன்ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாரு, வெலாசிட்டி ஆஃப் ஈச் பார்ட்டிகல் அட் பாயிண்ட் பி வந்து ஒன்னாவே இருந்தா, ஓகே, வந்து ஒவ்வொரு பார்ட்டிகளோட வெலாசிட்டியும் பாயிண்ட் பில ஒரே அளவே இருந்தா, ஆல் த பார்ட்டிகல்ஸ் ரீச்சிங் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஹேவ் த சேம் வெலாசிட்டி அட் ஆல் டைம் அப்படி இருந்தா that is called as steady or streamline flow. சரியா? அதாவது யூனிஃபார்ம் ஃப்ளோ இருக்கும், அதாவது velocity at a time is constant at all the points. அதே வந்து velocity of a particle at point p are not the same. பாரு, ஒரே பாயிண்ட் pல velocities வேற வேறையா இருந்தா, all the particles reaching a particular point have different velocities at different time. ஓகே, வேற வேற டைம்ல ஒரு பாயிண்ட் ரீச் ஆகிற வேற வேற பார்ட்டிகல்ஸ்க்கு வேற வேற வெலாசிட்டி இருக்கும். அப்படி இருந்தா that is called non uniform flow. அப்பனா வந்துட்டு velocity at a time changes with location. ஓகே, velocity at a particular time changes with location இருந்தா that is non uniform flow. சரியா? ஓகே, இப்போ அடுத்து ஸ்ட்ரீம் லைன் ஒன்று இருக்கு. அது என்ன ஸ்ட்ரீம் லைன்? ஸ்ட்ரீம் லைன்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் த path followed by a particle in steady flow. ஓகே, என்னது ஸ்டடி ஃப்ளோல இருக்கும்போது ஒரு பார்ட்டிகல் என்ன பாத் ஃபாலோ பண்ணுதோ அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரீம் லைன். சரியா? என்னது அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரீம் லைன். அந்த ஸ்ட்ரீம் லைனுக்கு நீ ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சினா அது வந்து அந்த ஃப்ளூயிடோட வெலாசிட்டி அந்த பாயிண்ட்ல எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றத உனக்கு காட்டும். புரியுதா? ஸ்ட்ரீம் லைன்னா என்ன? அதுதான் இந்த பாத் ஃபாலோட் பை பார்ட்டிகல் இன் ஸ்டெடி ஃப்ளோ. ஸ்டெடி ஃப்ளோல ஒரு பார்ட்டிகல் என்ன பாத் ஃபாலோ பண்ணுதோ அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரீம் லைன். அந்த ஸ்ட்ரீம் லைனுக்கு நீ ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சினா அந்த பாயிண்ட்ல அந்த ஃப்ளூயிட் வந்து எந்த சைட்ல அந்த ஃப்ளூயிட் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றது அது கொடுக்கும். ஓகேவா? at that particular point பாரு, tangent gives direction of velocity at that point,
டூ ஸ்ட்ரீம் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகவே முடியாது. தட் இஸ் another ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஸ்ட்ரீம் லைன். அப்புறமா fluid velocity is greater where stream lines are closely placed. இப்போ 2-3 ஸ்ட்ரீம் லைன் இருக்கு, அது ரெண்டும் கிட்ட கிட்ட இருந்துச்சுன்னா அப்படி கிட்ட இருக்கிற இடத்துல தான் ஃப்ளூயிடோட வெலாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இப்போ லாமினார் வர்சஸ் டர்புலன்ட் ஃப்ளோ. லாமினார் ஃப்ளோனா என்ன? பார்ட்டிகல்ஸ் ஃபாலோ ஸ்மூத் பாத்ஸ் இன் லேயர்ஸ் வித்தவுட் லேட்டரல் மிக்சிங். ஓகேவா? லேயரா பார்ட்டிகல் வந்து ஸ்மூத்தான பாத்துல ஃப்ளோ ஆகும், அது பேர் தான் லாமினார் ஃப்ளோ. அப்போ பார்ட்டிகல் வந்து ரீசனபிள் லோ ஸ்பீட்ல மூவ் ஆகும். என்ன ஸ்பீட்ல? லோவான ஸ்பீட்ல பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும். அதே வந்துட்டு turbulent flow என்ன? turbulent flow irregular lateral random and chaotic movements of particles இருக்கும். எப்படி இருக்கும்? irregular lateral random and chaotic movement of particles. that is turbulent flow. ஒரு பைப்ல தண்ணி வருதுன்னா இப்படி ஸ்மூத்தா வரும், நீ பார்த்துருப்பா. அப்படி இல்லாட்டி வரும், சைடா போகும், எல்லா சைடும் போகும், அது மாதிரி வரும். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லாமினார் ஃப்ளோ அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ. லாமினார் ஃப்ளோ நீ இந்த வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா யூ ஹவ் சீன் an example வேறன் அந்த தண்ணி ஸ்லோ ஆகிறதே தெரியாது, இப்படி ஒரே ஒரு பாத் மட்டும் இருக்கும், அந்த பாத்துல வந்து வாட்டர் ஏதோ ஃப்ரோசன் இன் டைம் மாதிரி இருக்கும், ஏன்னா அது வந்து லாமினார் ஃப்ளோல இருக்கு. இந்த டர்புலன்ட் ஃப்ளோனா வந்துட்டு யூ கேன் see the water particles going everywhere. அப்போ வந்துட்டு உனக்கு அந்த இல்யூஷன் பிரேக் ஆயிரும், என்னது அப்படி ஒரு இதுவா இருக்காது. கரெக்டா? ஓகே. இப்போ பாரு, லாமினார் ஃப்ளோ பிகம்ஸ் டர்புலன்ட் ஆஃப்டர் சடன் இன்க்ரீஸ் இன் ஸ்பீட். உனக்கு அந்த இல்யூஷன் இருக்கும்னு சொன்னல, அது ஒரு ஸ்பீட்ல இருக்க வரைக்கும் லாமினார் ஃப்ளோ. அதே அந்த ஸ்பீடை தாண்டி போக ஆரம்பிச்சா உனக்கு வந்து turbulent flow மாறிடும். ஓகேவா? இப்போ பாரு, ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி பாக்குறேன். இப்போ உனக்கு ஒரு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் இருக்கு, அது வந்து ஸ்டெடியா ஃப்ளோ ஆச்சுன்னா இப்படி, இப்போ V1ன்ற வெலாசிட்டில A1ன்ற ஏரியா உள்ள வருது, அதே ஹைட்லயே ஒரே சேம் ஹைட்லயே V2ன்ற வெலாசிட்டியோட A2ன்ற ஏரியால இப்படி வெளியே போகுது அப்படின்னா உனக்கு இந்த கேஸ்ல ஒரு டைம் இன்டர்வல் ΔT கொடுத்துட்டா, என்னது ஒரு டைம் இன்டர்வல் ΔT கொடுத்துட்டா, அந்த டைம் இன்டர்வல்ல உனக்கு எவ்வளவு மாஸ் உள்ள என்டர் ஆகுதோ அதே மாஸ் தான் வெளியே வந்து அந்த சிஸ்டம் எக்ஸிட் ஆகும். யோசிச்சு பாரு, ஆப்வியஸ் தானே. இப்போ இந்த பக்கம் வாட்டர் இருக்கு, இந்த பக்கம் வாட்டர் இருக்கு, அங்க வந்துட்டு வாட்டர் ஃப்ளோ ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல எவ்வளவு வாட்டர் என்டர் ஆகுதோ அதே வாட்டர் தான் வெளியும் வந்திருக்கும். கரெக்டா? இல்லாட்டி வந்துட்டு இட் டசன்ட் மேக் சென்ஸ். இட் only makes sense if the same amount of water that goes in also comes out. அப்போ அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு இப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். என்னது? ρ1 A1 V1 ΔT equals ρ2 A2 V2 ΔT. ஓகேவா சார்? இது என்ன சார் எழுதிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கேன் பாரு, மாஸுக்கு தான் நான் கால்குலேட் பண்றேன். என்னது? மாஸுக்கு தான் நான் கால்குலேட் பண்றேன். டென்சிட்டி என்னதுடா? மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி என்னது? டென்சிட்டி என்னதுடா? மாஸ் பை வால்யூம். சரியா? இங்க வேற என்னென்ன இருக்கு பாரு, இன்டூ ஒரு ஏரியா இருக்கு, ஓகேவா, இன்டூ V ΔT இருக்கு, அதாவது வெலாசிட்டி இன்டூ டைம். வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ வெலாசிட்டி இன்டூ டைம்னா உனக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்க போகுது. என்னது? உனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்க போகுது. இப்போ A இன்டூ D பண்ணியா என்ன கிடைச்சிடும்? வால்யூம் கிடைச்சிடும். கரெக்டா? ஏரியா பிளஸ் ஒரு டிஸ்டன்ஸ் உனக்கு வால்யூம் கிடைச்சிடும். இந்த இதுவும் கேன்சல் ஆகும். சரியா? அப்போ உனக்கு மீதி வந்து மாஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அந்த மாஸ் தான் இப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க. எப்படி? ρ1 A1 V1 ΔT அப்படின்ற முறையில they have calculated the mass. சரியா? அப்போ மாஸ் என்டரிங் ஈக்குவல்ஸ் மாஸ் லீவிங் அப்படின்றத இங்க எழுதியிருக்காங்க. புரிஞ்சுதா? அப்போ வந்துட்டு இந்த கேஸ்ல இஃப் ரோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அதாவது ஒரு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் இல்ல, அதனால அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்டாவே இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்? இந்த கான்ஸ்டன்டா இருக்க வேல்யூஸை நீ கேன்சல் பண்ணிடலாமா? எஸ், கான்ஸ்டன்டா இருக்க வேல்யூஸை நீ கேன்சல் பண்ணிடலாம். ΔTயும் நீங்க வந்து கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு என்ன இருக்கும்? இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி உனக்கு என்ன சொல்றதுன்னா A1 into V1 equals A2 into V2. அதாவது அந்த பெரிய ஏரியா இன்டூ அதுல என்டர் ஆகிற வெலாசிட்டி வந்துட்டு அந்த சின்ன ஏரியா இன்டூ அதுல எக்ஸிட் ஆகிற வெலாசிட்டிக்கு உனக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அப்பனா உனக்கு என்ன தெரியும்டா? V1 வந்துட்டு A1 அதிகமா இருக்கு, அப்பதான் V1 வந்துட்டு கம்மியா இருக்கும் when compared to V2 அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா அப்பதான் A1 into V1 பண்ணா உனக்கு A2 into V2க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ உனக்கு என்ன தெரியுது? ஏரியா கம்மியாகும் போது வெலாசிட்டி அதிகமாகுது. ஓகே, அதாவது ஏரியா கம்மியாகும் போது வெலாசிட்டி அதிகமாகுது. அதான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுல இருந்து அப்புறம் டிஸ்சார்ஜர் Qன்னு ஒன்று சொல்றாங்க, which is given by A into V, which is dV by dt or change in volume with respect to time. ஓகேவா? அது பேர் தான் வந்து டிஸ்சார்ஜர்னு சொல்றாங்க. இப்போ இதே வந்து ஒரே இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடு ஸ்டெடி ஃப்ளோ, ஆனா உனக்கு ஒரு இன்லெட் ஒரு அவுட்லெட் இல்லாம இது மாதிரி மல்டிபிள் இன்லெட்ஸ் அவுட்லெட்ஸ் இருக்கு. இந்த கேஸ்ல பாரு, மல்டிபிள் அவுட்லெட்ஸ் இருக்கு. ஒரு இன்லெட் இருக்கு, மல்டிபிள் அவுட்லெட்ஸ் இருக்கு. அப்போ வந்துட்டு உனக்கு என்ன ஆகும்னா A1 V1 equals A2 V2 plus A3 V3 அப்படின்னு கிடைக்கும்.
வெறுமனே a1 v1 ஈக்குவல்ஸ் a2 v2 மட்டும் கிடைக்காம a1 v1 ஈக்குவல்ஸ் a2 v2 பிளஸ் a3 v3 அப்படின்னு கிடைக்கும். உனக்கு இப்போ மல்டிபிள் இன்லெட்ஸ் அண்ட் மல்டிபிள் அவுட்லெட்ஸ் இருந்துச்சுன்னா அப்ப நீ வந்துட்டு எழுது சம்மேஷன் போடலாம். ஓகேவா? சம்மேஷன் i ஈக்குவல்ஸ் எத்தனை இன்லெட் எத்தனை 0ல இருந்து ஆர் i ஈக்குவல்ஸ் 1ல இருந்து எத்தனை நம்பர் ஆஃப் இன்லெட்ஸ் இருக்கு ஆர் அவுட்லெட்ஸ் இருக்கு அப்படின்ற வரைக்கும் நீ வந்து சம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இது வந்து 1ல i ஈக்குவல்ஸ் 1ல இருந்து i ஈக்குவல்ஸ் n வரைக்கும். ஓகேவா? என்னது i ஈக்குவல்ஸ் 1ல இருந்து i ஈக்குவல்ஸ் n வரைக்கும் நீ சம் பண்ணினா இந்த ஈக்குவேஷன் உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? என்னது i ஈக்குவல்ஸ் 1ல இருந்து i ஈக்குவல்ஸ் n வரைக்கும் சம்மேஷன் எடுத்தா these equations will make sense. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அதே ஈக்குவேஷன் ஃபார் மல்டிபிள் இன்லெட்ஸ் அண்ட் அவுட்லெட்ஸ்க்கு நீ வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. சரியா? இப்போ அதை பேஸ் பண்ணினா ஒரு ப்ராப்ளம். ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப் ஆஃப் ஸ்ப்ரே பம்ப் ஹேஸ் ரேடியஸ் r. ஓகேவா? இதுக்கு ரேடியஸ் வந்து r இருக்கா. ஒன் end of which has n fine holes. ஓகேவா? n number of fine holes இருக்கும். each of radius சின்ன r. Okay. If the speed of the liquid in the tube is v, the speed of the ejection of the liquid through the holes is. ஓகேவா? இப்போ பார்த்துக்கோ என்ன சொல்றாங்க, அதே ப்ராப்ளம் தான். ஆனா இங்க மட்டும் you have n number of holes. ஓகேவா? இப்போ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா a1 v1 வந்துட்டு a2 v2க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, a1 v1 என்ன பண்றாங்க பாரு, πr² bன்னு போட்டுறாங்க. ஏன் πr² போடுறாங்க? ஏன்னா இட் இஸ் சர்க்கிள். ஸோ ஏரியா வந்துட்டு πr² போடுறாங்க. πr² into v போட்டாங்க ஈக்குவல்ஸ். இப்போ இங்கேயும் வந்துட்டு யூ ஹாவ் n number of small circles. So n into pi குட்டி r² போடுறாங்க. அண்ட் விக்கு பதிலாக they are putting v2. ஏன்னா இன்னொரு வெலாசிட்டி இருக்குல்ல, வேணா வெலாசிட்டி மாறும்ல. ஃபர்ஸ்ட் இங்க vன்ற வெலாசிட்டில வருது, அந்த எக்ஸிட் வெலாசிட்டி மாறும்ல. ஏரியா சின்ன ஆகும்போது வெலாசிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்ல. அதை போட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு இதுல if you cancel out what, if you இப்போ ஃபர்ஸ்ட் நான் கேன்சல் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு πr² e divided by n πr² அப்படின்னு மட்டும் எழுதிடுறாங்க. சரியா? எழுதிட்டு இப்போ பை கேன்சல் பண்ணா you're going to get v2 equals vr² by nr². ஓகேவா? ஸோ that is going to be your answer. ரொம்ப சிம்பிளா ஈஸியா கண்டினியூட்டி ஈக்குவேஷன் படி உன்னோட a1 v1 உன்னோட a2 v2 ஈக்குவலா தான் இருக்கணும். ஸோ அது படி ஈக்குவேட் பண்ணா உனக்கு வந்து v2 கண்டுபிடிச்சிடலாம். சரியா? என்னது உன்னோட v2 கண்டுபிடிச்சிடலாம். பாரு, இன்னொரு சின்ன ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம், என்ன பாரு டினாமினேட்டர்ல வருது. அப்பனா நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அதிகமாக ஒரு ஹோல்ல இருந்து வெளியே வர வெலாசிட்டியும் இஸ் கோயிங் டு பி ஹையர். என்னது ஒரு ஹோல்ல இருந்து வெளியே வர வெலாசிட்டி இஸ் கோயிங் டு பி ஹையர். அதே n கம்மியாச்சுன்னா, நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் கம்மியாச்சுன்னா velocity is going to be decreasing. அதாவது v2 இங்க எக்ஸிட் ஆகிற velocity இருக்குல்ல, இந்த v2 this is going to be decreasing. புரியுதா? கிளியரா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஓகே ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பெர்னாலிஸ் தியரம். ஏன்னா இது போர்டு வித்தியாசமா வித்தியாசமா ஸ்டுடியோ வந்துட்டு வேற மாத்தியாச்சு, அப்போதான் வேறுதான். சரியா? ஓகே ரைட். இப்போ ஒன்றும் இல்லை, என்ன விஷயம் என்ன பாரு, உனக்கு வந்துட்டு வேரியிங் கிராஸ் செக்ஷன் இருக்க பைப் வழியாக வந்துட்டு ஒரு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஏன்னாவது வேரியிங் கிராஸ் செக்ஷன் இருக்க ஒரு பைப் மூலியமாக ஒரு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ ஆகுது. நான் என்ன சொன்னேன், வேரியிங் கிராஸ் செக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டேன். வேரியிங் கிராஸ் செக்ஷன் இருக்குன்னா இங்கே ஒரு ஏரியா இருக்குது, இங்கே வேற ஒரு ஏரியா இருக்குது. அப்போது நம்மளோட கண்டினியூட்டி ஈக்குவேஷன் படி a1 v1 ஈக்குவல்ஸ் a2 v2 இருக்கும். விச் மீன்ஸ் உன்னோட வெலாசிட்டி வந்து வேரி ஆகுது. ஓகேவா? இங்கே வெலாசிட்டி மட்டும் வேரி ஆகுதா? இல்லை, இங்கே பாரு உனக்கு ஹைட்டும் வேரியன்ஸ் இருக்குது. ஓகேவா? என்ன இருக்குது, இது h1ன்ற ஹைட்டில் இருக்குது, இந்த பார்ட் வந்து h2 அப்படின்ற ஹைட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா உனக்கு அந்த வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் ஒன்று உருவாகுது இல்லையா? ஸோ உனக்கு ஒரு வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி கொடுக்க போகுது. என்னது, அந்த வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் ஒரு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி கொடுக்க போகுது. அப்புறம் இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து உனக்கு ஒரு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுக்க போகுது. என்னது, அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் உனக்கு ஒரு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுக்க போகுது. மூணாவதா உனக்கு என்ன இருக்குது, யூ ஹாவ் அ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஆல்சோ. ஏன்னா வந்துட்டு இந்த ஹைட்ஸ் வேரி ஆகுதுனால உனக்கு ப்ரெஷர் வேரியன்ஸும் இருக்குது. ஸோ 3 விஷயம், இந்த ப்ரெஷர் வேரியன்ஸ், ரெண்டாவது உன்னோட சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, மூணாவது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இந்த 3 விஷயத்தையும் ஈக்குவேட் பண்ணுறது தான் வந்துட்டு உன்னோட பெர்னாலிஸ் தியரம். சரியா? நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோ, இது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன விஷயங்கள்ரா, உனக்கு ஒரு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இருக்குது, ஒரு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது, அண்ட் தேர் இஸ் அ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். இது 3த்தையும் ஒரு விதமாக ஈக்குவேட் பண்ணுறது தான் வந்துட்டு உன்னோட பெர்னாலிஸ் தியரம். ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு இங்கே பாரு, ∇m ஈக்குவல்ஸ் ρ a1 v1 ∇t அப்படின்னு எடுத்துருக்காங்க. என்ன எடுத்துருக்காங்க,
மாஸ் ஈக்குவல்ஸ் ஓகே முதல்ல உனக்கு டென்சிட்டி ஈக்குவல்ஸ் மாஸ் பை வால்யூம்னு தெரியும். அப்போது இங்கே இந்த ரோ வந்துட்டு உனக்கு டென்சிட்டி ஓகேவா. ஸோ உனக்கு அங்கே மாஸ் பை வால்யூம் இருக்குது. அப்போது இன் சம் வே உனக்கு இந்த A1 இன்ட்டு V1 இன்ட்டு டெல்டி பண்ணும்போது உனக்கு சம்வே வந்துட்டு இது மாஸ் பை வால்யூம். ஸோ அந்த A1 இன்ட்டு V1 டெல்டி அப்படின்றது வால்யூமை குறிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போதான் உனக்கு மீதி மாஸ் மட்டும் ரிமைனிங் இருக்கும் கரெக்டாக. அப்போ யோசிப்பாரு V1 டெல்டி அப்படின்றது உனக்கு என்னடா கொடுக்கும். V1 டெல்டி அப்படின்றது உனக்கு டிஸ்டன்ஸை கொடுக்கும். ஏன்னா வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ நீ வெலாசிட்டி இன்ட்டு டைம்னு போடும்போது உனக்கு ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் கிடைக்குது சரியா. ஸோ உனக்கு இப்போ ஏரியா இருக்குது இன்ட்டு ஒரு டைமென்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் பண்ணும்போது உனக்கு ஒரு வால்யூம் டைமென்ஷன் தான் கிடைக்கும். ஸோ உனக்கு மாஸ் பை வால்யூம் இன்ட்டு வால்யூம் வர மாதிரி இருக்கும். அப்போ உனக்கு மீதி வந்து மாஸ் மட்டும்தான் இஸ் கோயிங் டு பி ரிமைனிங் ஓகேவா. ஸோ அது நீ அந்த இடத்துல பார்த்துக்கோ. இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, ஒர்க் டன் பை கிராவிட்டி ப்ளஸ் ஒர்க் டன் பை ப்ரெஷர் ஈக்குவல்ஸ் change in kinetic energy அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது work done by gravity plus work done by pressure. ஓகே, work done by gravity ஃபஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம். work done by gravity என்ன போட்டிருக்காங்க பாரு, minus del mg h2 minus h1 ஓகேவா. எனவே h2 minus h1 தான் வந்துட்டு உன்னோட பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. ஸோ உனக்கு அங்கே ஒர்க் டன் எவ்வளோ கால்குலேட் பண்ணனா யூஆர் சப்ராக்டிங் த டூ. அதாவது யூஆர் சப்ராக்டிங் த டூ. அங்கே ஏன் சொல்ல ஒரு நெகட்டிவ் சைன் வருது, ஏன்னா ஒர்க் இஸ் பீயிங் டன் அகேன்ஸ்ட் கிராவிட்டி. அதாவது 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒர்க் இஸ் பீயிங் டன் அகேன்ஸ்ட் கிராவிட்டி. அதனால இருக்காங்க நெகட்டிவ் சைன். அடுத்து இங்கே வந்துட்டு அதாவது இங்கே ஒர்க் டன் பை ப்ரெஷர் வந்துட்டு உனக்கு P1 A1 V1 டெல்டி. அகெயின் P1 என்ன, ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா ஓகே, ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ உனக்கு ஒர்க் வந்து ஃபோர்ஸ் இன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரணும். ஃபோர்ஸ் பை ஏரியா பண்ணும்போது இந்த ஏரியாவே கேன்சல் ஆகிடும். இந்த V டெல்டி அகைன் உனக்கு வந்து நான் டிஸ்டன்ஸ் தரும்னு சொன்னேன். ஸோ ஃபோர்ஸ் டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வருதா, அதுதான் உனக்கு அகைன் இஸ் கிவிங் யூ அதான் ஒர்க் டன் ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு ஒர்க் டன் பை ப்ரெஷர் வந்துட்டு இங்கே இருக்க ஒர்க் மைனஸ் இங்கே A2ல் இருக்க ஒர்க். ஸோ அது ரெண்டுத்தையும் நீ பண்ணும்போது உனக்கு டோட்டலாக ஒர்க் டன் பை ப்ரெஷர் கிடச்சிரும். அதுக்கான டேர்ம்ஸ் தான் இது ரெண்டும் ஓகேவா. மைனஸ் உன்னோட சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அகைன் half mv2 square minus v1 square. அதில் அந்த half del m வந்துட்டு காமனாக இருக்கிறதுனால வெளில எடுத்துரும். ஏன் சார் del mனா del இஸ் சின்ன மாஸ் ஓகேவா. சின்ன மாஸ்ன்றதுனால டேக்கிங் as டெல்டா எம்னு எடுக்கிற அவ்வளோதான். இப்போது இதை எடுத்துகிட்டு இதை நீ சிம்பிளிஃபை பண்ணினா உனக்கு என்ன வரப்போகுதுன்னா P plus rho GH plus half rho V square is a constant அப்படின்னு வரும் ஓகேவா. என்ன வரும், P plus rho GH plus half rho V square is a constant அப்படின்னு வரும். அதுதான் உன்னோட பெர்னாலிஸ் தியரம் ஓகேவா. இதோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா இதோட ஃப்ளோ வந்துட்டு உனக்கு ஸ்டெடியாக இருக்கணும். அண்ட் அந்த ஃப்ளூயிட் வந்து இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கணும். அப்புறமா ஃப்ளூயிட் வந்து நான் விஸ்கஸாக இருக்கணும் ஓகேவா. இதுக்கு மேலே நீ வந்து தெர்மல் லாஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து நெக்லிஜிபிள்னு வச்சுருவேன் ஓகேவா. அதை அக்கௌண்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் அந்த கர்வ்டு பாயிண்டில் ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கும்ல, அதை நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறதில்ல. புரிஞ்சுதா. ஸோ அதெல்லாம் தான் லிமிடேஷன்ஸ் ஆஃப் பெர்னாலிஸ் தியரம் சரியா. இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம், ஹாரிசான்டல் பைப்லைன் கேரிஸ் வாட்டர் இன் அ ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ சரியா. ஓகே, அட் அ பாயிண்ட் அலாங் த டியூப் வேர் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா இஸ் 10 power minus 2 meter square, the water speed is 2 meter per second okay, and the pressure is 8000 Pascal. The pressure of water at another point where cross sectional area is 0.5 into 10 power minus 2 meter square ஓகேவா. வேற ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கிற இடத்துல ப்ரெஷர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீ A1 E1 ஈக்குவல்ஸ் A2 V2 வச்சு நீ V2 வந்துட்டு 4 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் ஓகேவா. அதுக்கப்புறம் நீ வந்து பெர்னாலிஸ் தியரம் அப்ளை பண்ண போகிற. என்ன பண்ண போகிற, P2 ப்ளஸ் half P rho V2 square equals P1 plus half rho V1 square. சார் ரோ ஜிஹெச்ன்ற டேர்ம் எங்கே சார் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஹரிசான்டல் பைப். என்னது, இது வந்து ஒரு ஹரிசான்டல் பைப். நம்ம போனதில் என்ன பார்த்தோம், H1 H2ன்னு 2 டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் இருந்துச்சு. அங்கே வந்துட்டு உனக்கு அந்த ரோ ஜிஹெச்சோட டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். இங்கே ஒரே ஹைட்டில் இருக்கிறதுனால ரோ ஜிஹெச் இஸ் நாட் கோன் சேஞ்ச். அதனால தான் ஈக்குவேஷனில் அது வரல. அப்போது அதுலேருந்து நீ P2க்கு மட்டும் வேல்யூ கண்டுபிடிச்சின்னா get P2 equals P1 plus half rho V1 square minus V2 square. ஸோ உனக்கு மற்ற எல்லா வேல்யூஸும் தெரியும். நீ வந்து V2ஓட வேல்யூவை நீ கண்டுபிடிச்சிட்ட. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு P2 equals 2000 Pascal கிடைக்கும். சிம்பிளாக அந்த ப்ராப்ளம். எஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு வென்டூரிமீட்டர். ஒரு வென்டூரிமீட்டர்ன்றது இஸ் அ டிவைஸ் தட் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த ஃப்ளோ ரேட். என்னது ஃப்ளோ ரேட் எவ்வளோ வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. அதுக்கு நம்ம வந்து 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். என்ன, ஃபஸ்ட்டு வந்துட்டு உன்னோட கண்டினியூட்டி ஈக்குவேஷன் விச் இஸ் A1 V1 ஈக்குவல்ஸ் A2 V2. அதுக்கப்புறம் உன்னோட பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். அகெயின் இங்கே வந்துட்டு பெர்னாலிஸ் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா உனக்கு P1 ப்ளஸ் half rho V1 square equals P2 plus half rho V2 square தான் இருக்குது. இங்கே you do not have again the rho GH term by because this is a horizontal pipe ஓகேவா. இங்கே there is no height difference. அதனால தான் உனக்கு அந்த rho GH term வரல ஓகேவா. இப்போது இதில் வந்துட்டு நீ என்ன பண்ண போகிறேன்னா
P1 மைனஸ் P2 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டேர்மை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்போ உனக்கு V2 ஸ்கொயர் மைனஸ் V1 ஸ்கொயர் வருது. V2க்கு பதிலாக நீ வந்துட்டு இந்த ஈக்குவேஷன்லேருந்து A1V1/A2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிற. என்ன பண்ண போகிற? A1V1/A2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிற. சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வந்துட்டு இந்த ரோ கேன்சல் பண்ணிட்டு 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 2G V1 ஸ்கொயர் இன்டூ இது இருக்கும். இதில் வந்துட்டு நீ வந்துட்டு ஃப்ளோ ரேட் கண்டுபிடிக்கிற, அதாவது வந்துட்டு Q ஈக்குவல்ஸ் A1V1 அப்படின்னு வச்சுட்டு ஃப்ளோ ரேட் Q கண்டுபிடிக்க பார்க்குற அப்படின்னா A1 உனக்கு இருக்குது, V1க்கு பதிலாக இங்கே இருந்து நீ V1 கண்டுபிடிச்சு அந்த டேர்மை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிற. என்னது யூ கான் ஃபைண்ட் அவுட் V1 ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து V1 கண்டுபிடிச்சின்னா என்ன வரும்? இங்கே பாரு இதுதான் வரும். 2GH/A1/A2 ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும். அதுக்கு ஸ்கொயர் ரூட் வந்துடும், ஏன்னா இங்கே V1 ஸ்கொயர் இருக்குது. ஸோ அந்த டேர்மை நீங்கள் போட்டிங்கன்னா உனக்கு ரேட் ஆஃப் ஃப்ளோவுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருது. ஓகே, ஆனது ரேட் ஆஃப் ஃப்ளோவுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருது. A1V1 தான் போட போகிறேன். V1க்கு பதிலாக you're going to substitute this whole term and then you're going to get the flow equation. எதோட டேர்ம்ஸில் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனி. ஃப்ளோ ஈக்குவேஷன் உனக்கு வெறுமனே 2 ஏரியாவும் ஹெச்சும் மட்டும் தெரிஞ்சால் போதும், நீ வந்துட்டு ஃப்ளோவோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ திஸ் கிவ்ஸ் யூ த ரேட் ஆஃப் ஃப்ளோ in terms of only the height difference and what and your areas of the ரெண்டு cross sectional areas and height difference மட்டும் வச்சு உன்னால் இங்கே வந்துட்டு ஈக்குவேஷன் எழுதிட முடியுது. புரியுதா? சிம்பிளா? எஸ். நெக்ஸ்ட், இப்போது பெர்னாலிஸ் தியரமோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, எதனால் வந்துட்டு ஒரு பிளட் ஃப்ளோ வந்துட்டு கம்மியான ஹார்ட் அட்டாக் வருது. ஓகேவா? என்னது இப்போ பாரு, ஒரு இன்னர் வால்ஸ் ஆஃப் ஆர்ட்ரி gets constricted due to deposition of plaque. Plaque வந்து டெபாசிட் ஆகுது. plaque வந்துட்டு இட்ஸ் மிக்சர் ஆஃப் ஃபேட்டு, அப்புறம் வேறு டெட் செல்ஸ், அது மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு உனக்கு இப்படி டெபாசிட் ஆகிடும். டெபாசிட் ஆகிடுச்சுன்னா இங்கே பாரு, உனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்துட்டு ஏரியா அதிகமாக இருக்கும், இந்த இடத்துல ஏரியா கம்மியாக இருக்கும். அப்போது ஏரியா கம்மியாக இருக்கிற இடத்துல வெலாசிட்டி அதிகமாகும். வெலாசிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல ப்ரெஷர் கம்மியாகும். அப்போ வந்து அந்த ஆர்ட்ரி வந்து பிரேக் ஆகிரும். புரியுதா? இப்போ அதே மாதிரி தான் வந்து ஒரு பால் வந்து சுற்றிட்டு போகும்போது இது ஹாவ் மேக்னஸ் எஃபெக்ட். பாரு, இங்கே வந்து வெலாசிட்டி வின்னு இருக்கும், இங்கே யூ ஹாவ் வெலாசிட்டி V+ω_r, இங்கே வந்து V-ω_r. அப்போ V+ω_rன்ற இடத்துல யூ ஹாவ் மோர் விண்ட் வெலாசிட்டி. அங்கே வந்து என்ன ஆகும்னா உனக்கு ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். அப்போ வந்து பால் வில் கோ டுவர்ட்ஸ் தட் ஏரியா. ஓகேவா? ஸோ அதுதான் இது. அடுத்து பிளேன் எப்படி லிஃப்ட் ஆகுது அது நீ படிச்சிருப்ப. என்ன ஆகும்? ஹையர் வெலாசிட்டி கிரியேட் ஆகிற இடத்துல உனக்கு லோவர் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்போ அந்த லோவர் ப்ரெஷரை நோக்கி தி பிளேன் வில் ரைஸ் அப். ஓகேவா? அதனால தான் உனக்கு வந்துட்டு யூ ஹாவ் மோர் ஆஃப் அ அப் த்ரஸ்ட் அண்ட் ரெடியூஸ்ட் ட்ராக் பிகாஸ் த விங் இஸ் டிசைன்ட் இன் சச் அ வே தட் ஏர் ஃப்ளோஸ் ஃபாஸ்டர் அபவ் த விங் தேன் இட் ஃப்ளோஸ் பிலோ த விங். அதாவது வந்துட்டு காற்று ரெக்கைக்கு மேலே இன்னும் அதிகமாக போகும் ரெக்கைக்கு கீழே போகிறத விட. அப்படி போகும்போது மேலே லோ ப்ரெஷர் ஏரியா க்ரியேட் ஆகிட்டு உன் பிளேன் வந்துட்டு மேலே ரேஸ் ஆகும். புரியுதா? சிம்பிள். ஸோ இட் இஸ் எ அப்ளிகேஷன் ஆஃப் பெர்னாலிஸ் தியரம். அடுத்து ஸ்பீட் ஆஃப் எஃப்ளக்ஸ். வந்து ஸ்பீட் ஆஃப் எஃப்ளக்ஸ், அதாவது வந்து எந்த வெலாசிட்டியில் வந்து வாட்டர் வந்து இங்கே ஒரு யூ ஹாவ் அ பீக்கர் ஃபில்ட் வித் வாட்டர். அதில் வந்துட்டு அந்த வாட்டர் இஸ் ஃபில்ட் டில் த ஹைட் ஹெச். என்னது? வாட்டர் இஸ் ஃபில்ட் டில் த ஹெச் அண்ட் தென் உனக்கு இங்கே வந்துட்டு யூஆர் போக்கிங் அ ஹோல் அட் அனதர் ஹைட் ஹெச், ஸ்மால் ஹெச். ஓகேவா? இவ்வளோ டிஸ்டன்ஸில், அது அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது தெரியாது, நம்ம வந்து ஹெச் அப்படின்னு தான் எடுத்துக்கோம். ஓகேவா? அப்படி போடும்போது என்ன ஸ்பீடில் வாட்டர் வில் பி இஜெக்டட். ஓகேவா? அண்ட் நல்லா கவனிச்சுக்கோ, இந்த கீழே போட்டிருக்க ஏ இருக்குல்ல, இந்த ஏன்ற ஹோலோட ஏரியா வந்துட்டு இஸ் வெரி வெரி ஸ்மால் அண்ட் கம்பேர்ட் டு இந்த பீக்கர் மேலே இருக்க அந்த வாட்டர் ஸ்ப்ரெட்டாக இருக்க கிராஸ் செக்ஷனல் ஏரியா. சரியா? ஓகேவா? இப்போ பார்த்துக்கோ, ஏ என்ன எடுத்துருக்காங்க? ஏ வந்து இஸ் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த டேங்க். ஓகேவா? அதே சின்ன ஏ என்னது? இஸ் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் தி ஆரிஃபிஸ். ஆரிஃபிஸ்னா ஒன்றும் இல்லை, ஓட்டை. சரியா? இப்போது நம்மளோட கண்டினியூட்டி ஈக்குவேஷன் படி நமக்கு என்ன தெரியும்? ஏவி ஈக்குவல்ஸ் ஏவி. அதாவது வந்துட்டு இந்த ஏ சின்ன ஏ ஆரிஃபிஸோட ஏ இன்ட்டு ஆரிஃபிஸில் எக்ஸிட் ஆகிற வெலாசிட்டி ப்ளஸ் கேபிட்டல் ஏ வந்துட்டு அந்த பீக்கர் மேலே இருக்க ஏரியாவோட ஏ இன்ட்டு வி வந்துட்டு எவ்வளோ வெலாசிட்டியில் வந்துட்டு இட் இஸ் ரெடியூசிங். ஓகே, என்னது எவ்வளோ வெலாசிட்டியில் இட் இஸ் ரெடியூசிங், வாட்டர் இஸ் ரெடியூசிங் அப்படின்ற வெலாசிட்டியும் வந்துட்டு நீ ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நீ அகைன் என்ன பண்ணுறேன்னா அப்ளைங் த பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். ஓகே, பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன்னா இங்கே அகைன் உனக்கு P0 இருக்குது, விச் இஸ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்புறம் half rho into V square இருக்குது. என்னது? half rho into V square இருக்குது ப்ளஸ் what you have plus you have rho GH. சரி, என்னது rho GH அந்த வாட்டர் காலமோட
weight சரியா. ஸோ யூ ஹாவ் தட். ஸோ வாட்டர் காலம்னால ஏற்படுற ப்ரெஷர் தட் இஸ் ரோஜி சரியா, அது உனக்கு இருக்குது. அப்புறமா ஈக்குவல்ஸ் அகைன் பி நாட் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர், அது வந்துட்டு ஆர்எஃப்எஸில் இருக்கக்கூடியது, ப்ளஸ் யூ ஹாவ் ரோஜி இன்டூ ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச், அது வந்துட்டு இங்கே ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் காலம்னால ஏற்படக்கூடிய ப்ரெஷர் ஓகேவா. அப்புறம் அதை நீ வந்து சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா என்னது, அதை நீ வந்து சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா you're going to end up with v equals root over 2gh. ஸோ இது எப்படி சார் v equals root over 2gh வரும் நீ கேட்ப. இங்கே பாரு உனக்கு இந்த 1 minus a/a அப்படின்னு இருக்குல்ல, இது வந்துட்டு நீ ஸ்மால் அதாவது ஏரியா ஆஃப் தி ஆரிஃபிஸ் is very very small when compared to the area of the cross sectional area of the tank அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்துட்டு உனக்கு நெகேட் ஆயிடும். என்னது அந்த டேர்ம் வந்துட்டு உனக்கு 1 minus 1ன்னு வந்துடும். என்னது 1 minus 1ன்னு வந்துடும். ஸோ யூ only have v square equals 2gh. அப்போ v equals root over 2ghன்னு வந்துடும் ஓகேவா. அதாவது என்னன்னா velocity is inversely it's directly proportional to root over h அப்படின்னு உனக்கு கிடச்சிரும். என்னது velocity is directly proportional to root over h அப்படின்னு உனக்கு கிடச்சிரும். அதான் வந்து ஸ்பீட் ஆஃப் ஃப்ளக்ஸ். இப்போது இதுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த தியரம்க்கு ஒரு பேர் இருக்குது, அது பேர் வந்து டாரிசெலிஸ் தியரம். என்னது டாரிசெலிஸ் தியரம் படி என்ன சொல்கிறாங்கன்னா, the speed of flow of liquid from an orifice is equal to the speed that it would attain if falling freely a distance equal to the height of the free surface of the liquid above the orifice. ஓகேவா. என்னன்னா இந்த ஆரிஃபிஸ்க்கு மேலே இருக்க லிக்விடோட ஹைட் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்லேருந்து ஃப்ரீ ஃபால் ஆனால் என்ன ஸ்பீட் ரீச் ஆகுமோ நல்லா யோசிச்சு பாரு. ஃப்ரீ ஃபாலில் நீ இதே ஈக்குவேஷன் பார்த்துருப்ப ஓகேவா. ஸோ அங்கேருந்து ஃப்ரீ ஃபால் ஆனால் அதுவால் என்ன ஸ்பீட் அட்டைன் ஆகுமோ அதே ஸ்பீட் தான் வந்துட்டு இந்த கேஸ்லேயும் அட்டைன் ஆகும் அப்படின்றது தான் வந்து டாரிசெலிஸ் தியரம் சரியா. ஓகேவா. இப்போது ரேஞ்ச் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ், அதாவது வந்து எவ்வளோ தூரம் அதால் ஷூட் ஆக முடியும் அப்படின்றது வந்துட்டு நீ ஆர் ஈக்குவல்ஸ் ஸ்பீட் இன்டூ டைம் போட்டால் போதும். சார் இங்கே டைம் எப்படி சார் வந்துட்டு 2 into h minus h/g அப்படின்னு எடுத்துருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, s is equal to ut plus half at square ஓகேவா. இந்த கேஸில் எஸ்ன்றது வந்து இந்த டிஸ்டன்ஸாக இருக்க போகுது, இந்த y ஆக்சிஸில் மட்டும் பார்க்க போகிறேன் ஓகேவா. எக்ஸ் ஆக்சிஸ் வந்துட்டு நீ கண்டுக்க போகிறது இல்லை, y ஆக்சிஸில் அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிற. பார்க்கும்போது உனக்கு என்ன கிடைக்கும், ஹெச் மைனஸ் ஹெச் அதான் எஸ் ஈக்குவல்ஸ் யூ அந்த இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ 0 ப்ளஸ் half at ஸ்கொயர், ஏக்கு பதிலாக ஜி போட போகிறேன். என்ன பண்ண போகிறேன், ஏக்கு பதிலாக ஜி போட போகிறேன். போட்டு half gt ஸ்கொயர்னு இருக்குமா, அந்த டி ஸ்கொயர்லேருந்து நீ டி கண்டுபிடிச்சின்னா உனக்கு ரூட் ஓவர் 2 into h minus h/g தான் வரும் ஓகேவா. என்னது s equals ut plus half at ஸ்கொயரில் எஸ்ஸுக்கு பதிலாக h minus h யூ அந்த இனிஷியல் வெலாசிட்டி எதுவும் இருக்காது. ஸோ 0 ப்ளஸ் half gt ஸ்கொயர் போட்டு அதில் வந்து டி கண்டுபிடிச்சின்னா உனக்கு டைம் டேக்கன் இதுதான் கிடைக்கும் ஓகேவா. அப்படி உனக்கு கிடச்சதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா உனக்கு ரேஞ்ச் வந்துட்டு 2 into root over ஸ்மால் ஹெச் இன்டூ கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஹெச் அப்படின்னு வருது. ஸ்மால் ஹெச் அப்படின்றது இந்த ஹைட்டு, கேபிட்டல் ஹெச் அப்படின்றது இந்த ஹைட் சரியா. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஈக்குவேஷன். நல்லா கவனிச்சுக்கோ, சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து அதே இதில் மேக்ஸிமம் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும், எங்கே வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு நீ வந்து ஆரை வந்து மேக்ஸிமைஸ் பண்ண பார்க்கணும். ஆர் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலாம், டெரிவேட்டிவ் எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ணால் ஆரை வந்து நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கேஸ் என்ன பண்ணுறாங்க, ஆரோட டெரிவேட்டிவ் எடுக்கிறதோட ஆர் ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் எடுக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க ஓகேவா. ஸோ ஆர் எங்கே மேக்ஸிமம் ஆகுது அங்கே தான் ஆர் ஸ்கொயரும் மேக்ஸிமம் ஆகும். அதனால வந்துட்டு நீ ஆருக்கோட டெரிவேட்டிவை 0க்கு ஈக்குவேட் பண்ணாலும் சரி, ஆர் ஸ்கொயரோட டெரிவேட்டிவை 0க்கு ஈக்குவேட் பண்ணாலும் சரி, உனக்கு ரிசல்ட் என்னமோ ஒன்றா தான் இருக்க போகுது. அதனால நமக்கு பிகாஸ் இட் வில் பி ஈஸியர் டு ஈக்குவேட் ஆர் ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் டு 0, நம்ம வந்து ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி நம்ம அதோட டெரிவேட்டிவை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க. அங்கே தான் வந்துட்டு உனக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்றதுனால. அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னோட ஸ்மால் ஹெச் வந்து h/2 இருக்கும்போது தான் உனக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் வருது. அந்த மேக்ஸிமம் ரேஞ்சோட வேல்யூ என்னவா இருக்குது, ஹெச்சாக இருக்குது. அதாவது இந்த ஹைட் எவ்வளோ தூரமோ, என்னடாகனா இந்த ஹைட் எவ்வளோ தூரமோ அதே தான் வந்துட்டு உனக்கு மேக்ஸிமம் ரேஞ்சாகவும் இருக்கும். மேக்ஸிமம் ரேஞ்ச் ஹெச்சாக தான் இருக்கும். அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் ஹெச்ன்றது எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உன்னோட ஹெச் வந்து h/2 இருக்கும்போது உன்னோட ஸ்மால் ஹெச், அதாவது எவ்வளோ ஹைட்டில் இந்த ஆரிஃபிஸை வைக்கிற அப்படின்றது டோட்டல் ஹைட்லேருந்து பாதி டிஸ்டன்ஸாக இருக்கும்போது. அதாவது இப்போ நீ ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்ட, வாட்டர் பாட்டிலில் நீ வந்து ஓட்ட போடணும். எங்கே ஓட்ட போட்டால் உனக்கு இருக்கிறதுலேயே அதிக தூரம் தண்ணி வந்துட்டு வெளியே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் சொல்லலாம். எப்போது நீ வந்து டோட்டல் வாட்டர் காலம்லேருந்து
half the டிஸ்டன்ஸில் நீ வந்து ஓட்ட போடும்போது தான் உனக்கு இருக்கிறதுல தண்ணி அதிக தூரம் போய் விழுவும். அதுதான் இதுக்கு அர்த்தம். புரியுதா? அந்த அதிக தூரம், அந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரமாக இருக்கும், கரெக்டாக நீ வாட்டர் பாட்டில் எந்த அளவு தண்ணி வச்சிருக்கியோ அதே அளவு டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதுதான் அதுக்கு அர்த்தம். புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து எவ்வளோ டைமில் இந்த டேங்க்கை வந்து எம்டி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது எவ்வளோ டைமில் இந்த டேங்க்கை வந்து எம்டி பண்ண முடியும். அப்போ வந்து டிஸ்சார்ஜ் த்ரூ டேங்க் வந்துட்டு ஏவி ஈக்குவல்ஸ் ஏவி. இது வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன். கரெக்டாக A1V1 ஈக்குவல்ஸ் A2V2 அதான் எழுதியிருக்காங்க. ஓகேவா? இங்கே விக்கு பதிலாக √/2GH போட்டுக்கிறாங்க. அண்ட் இது குறையிற வெலாசிட்டி வந்துட்டு நெகட்டிவ் ஆஃப் dH/dt போடுறாங்க. ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹெச் வித் ரெஸ்பெக்ட் டு டைமு அது நெகட்டிவ் சைன் போட்டுருக்காங்க. ஓகேவா? அப்படி போட்டுட்டு நவ் வாட் ஆர் தே டூயிங்? now they are rearranging. ஓகேவா? என்ன ரீஅரேஞ்ச் பண்ணுறாங்க? உனக்கு dH/h ஒரு சைடில் இருக்க மாதிரி அண்ட் தென் மீதி டேர்ம்ஸ் இன்னொரு சைடு இருக்க மாதிரி, அதாவது A/A √/2G ஒரு சைடில் இருக்க மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போது இதை வந்துட்டு ஓகேவா இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? என்னது இன்டகிரேட் பண்ணுறாங்க? உனக்கு ஹெச்லேருந்து 0 வரைக்கும் இந்த dH/√/h அப்படின்றத இன்டகிரேட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் 0லேருந்து t வரைக்கும் dtயை இன்டகிரேட் பண்ணுறாங்க. சரியா? அப்படி பண்ணும்போது நீ இன்டகிரேட் பண்ணினா இவ்வளோ end up with 2√/H. எப்படி உள்ள கேபிட்டல் H வருதுன்னா ரேஞ்சஸ் ஃப்ரம் h to 0. ஓகே, அதாவது ரேஞ்சஸ் ஃப்ரம் h to 0. அப்போது நீ வந்துட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணுவோம். அப்பர் லிமிட் இங்கே 0 போட்டுருவ, மைனஸ் லோவர் லிமிட் அதாவது மைனஸ் ஆஃப் மைனஸ் ஹெச்னு வரும். ஸோ ஆர் மைனஸ் ஆஃப் மைனஸ் 2√Hன்னு வரும். அப்போ தேர் வில் பிகம் கேபிட்டல் H. ஸோ உனக்கு 2√H வந்துடும். இங்கே வெறுமனே டி மட்டும் தான் இருக்கும். டிடியை நீ இன்டகிரேட் பண்ணால் வெறும் டி தான் இருக்க போகுது. ஸோ ஒன்லி யுவர் டி வில் பி ரிமைனிங். அப்போ உனக்கு 2√H ஈக்குவல்ஸ் A/A √/2G into capital T அப்படின்னு வரும். அப்போ நீ டி மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு, ஏன்னா டி தான் வந்து டைம் required to empty the tank. T மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு மீதி டேர்ம்லாம் இன்னொரு சைடு எடுத்துட்டோம்னா we're going to end up with this wherein T equals A/A √/2 into H/G அப்படின்னு உனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ உனக்கு வந்துட்டு டைம் டேக்கன் டு எம்டி த டேங்க் வந்துட்டு உன்னோட ஆரிஃபிஸோட ஏரியா வந்துட்டு பெருசாச்சுன்னா டைம் டேக்கன் கம்மியாகிடும். ஓகேவா? ஓகே, என்னது உன்னோட ஆரிஃபிஸோட ஏரியா பெருசாச்சுன்னா டைம் டேக்கன் கம்மியாகிடும். அதுதான் நீ இந்த இதில் வந்து பார்த்துக்கலாம். நீ ஒரு ஃபைனல் ஈக்குவேஷன் வந்தப்பையும் நீ என்ன பார்க்கணும்னா அது எதுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, அதை வச்சு நீ என்ன சொல்லிடலாம், ஓ இந்த விஷயம் நடந்தால் இது இப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றது நீ சொல்லிடலாம். அதுதான் வந்துட்டு இதில் நீ வெளியே எடுத்துக்க வேண்டிய விஷயம். என்னது, ஆர்எஃப்எஸோட ஹோலில் பெருசு பண்ணால் டைம் டேக்கன் வந்துட்டு கம்மியாகிடும். ஆப்வியஸ் தானே? எஸ். நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ஐடியல் ஃப்ளூயிட்னா வந்துட்டு அது எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி நான் விஸ்கஸ் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள். ஓகே, ஆனது இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கணும். அதாவது வந்துட்டு சேஞ்ச் இன் டென்சிட்டி வந்துட்டு 0வாக இருக்கணும். இட் ஷுட் நாட் பி ஏபிள் டு சேஞ்ச் இஸ் டென்சிட்டி கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் தென் ஐடியல் ஃப்ளோனா எப்படி இருக்கணும்? ஐடியல் ஃப்ளோ டியூப்லர் ஃப்ளோ, அது ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லலாம், இல்லாட்டி அதை லேமினார் ஃப்ளோன்னு சொல்லலாம். சரியா? எஸ். நோ, நெக்ஸ்ட் விஸ்காசிட்டி. சார் நான் விஸ்கஸ்ன்னு சொன்னீங்களே சார், விஸ்காசிட்டினா என்ன? முதல்ல வந்துட்டு தேர் இஸ் அன் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஃப்ளூயிட் லேயர்ஸ் அண்ட் மோஷன். இப்போ ஒரு ஃப்ளூயிட் வந்து நகர்ந்துட்டு இருக்குன்னா அதை நீ வந்து தனித்தனி ஷீட்டாக லேயராக பார்க்கலாம். அப்படி லேயராக பார்க்கும்போது அந்த லேயர்ஸுக்கு நடுவில் தேர் வில் பி அ ஃப்ரிக்ஷன். ஓகேவா? ஆர் உனக்கு அந்த மாலிகூல்ஸுக்கு நடுவில் வந்துட்டு தேர் வில் பி அ cohesive force. ஓகேவா? and due to molecular cohesion force there will be a force that is sort of like friction. Okay, that is like friction. சரியா? நீ கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு வெலாசிட்டி கிரேடியன்ட் உருவாகும். என்ன ஆகும்? வெலாசிட்டி கிரேடியன்ட் உருவாகும், விச் இஸ் சேஞ்ச் இன், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ இந்த சின்ன டிஸ்டன்ஸை நீ டிஇசட்னு எடுத்துக்கினா, ஒரு சிலரில் டிஒய்னு எடுத்திருப்பாங்க, டிஎக்ஸ்னு எடுத்திருப்பாங்க. என்னன்னா வெலாசிட்டி கிரேடியன்ட் ஒன்று உருவாகும். மேலே போகிற வெலாசிட்டியோட கீழே இன்னும் கொஞ்சம் கம்மி வெலாசிட்டியோட மூவ் ஆகும், அது கீழே இன்னும் கொஞ்சம். ஸோ வெலாசிட்டி வில் பி சேஞ்சிங். ஓகேவா? நீ கரெக்டாக வந்துட்டு அந்த கண்டெய்னரை ஒட்டின இடத்துல வந்துட்டு உன்னோட வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும். ஓகேவா? அதே வந்துட்டு நீ நடுவில் வர யுவர் வெலாசிட்டி வில் கீப் ஆன் இன்க்ரீசிங். ஸோ ஒரு ஃப்ளூயிடில் வந்து உனக்கு ஒரு வெலாசிட்டி கிரேடியன்ட் உருவாகும். அப்படி உருவாகும் போது ஓகேவா, த ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு கீப் த ஃப்ளூயிட் இன் மோஷன். ஓகேவா? அந்த ஃபோர்ஸ் தான் வந்து இஸ் given by நெகட்டிவ் ஆஃப் ஈட்டா ஏ இன்ட்டு dV/dz. அந்த dV/dzன்றது ஒன்றும் இல்லை, அதான் உன்னோட வெலாசிட்டி கிரேடியன்ட்டு. ஏன்றது வந்து உன்னோட ஏரியா. ஓகேவா? என்னது ஏரியா, அந்த ஃப்ளூயிட் கவர் பண்ணுற ஏரியா. சரியா? ஸோ இப்போது நீ முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, உனக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கா? என்னது ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இஸ் given by டவ், which is the force per unit area. என்னது இஸ் டிஃபைன்ட் as a
ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நீ ஏரியா மட்டும் இங்கே எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா, யூ வில் கெட் இட் ஆஸ் minus eta into velocity gradient, where eta is the coefficient of viscosity, a வந்து area of contact, and dv by dz வந்துட்டு உனக்கு again it's your velocity gradient. சரியா? ரைட். நெக்ஸ்ட் இங்கே ஒன்றோடா உனக்கு இது நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணிடுவோம். நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். எப்போ உனக்கு வந்து ஈட்டாவோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி டைமென்ஷன்ஸ் டெரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உனக்கு ஈட்டா மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இன்னொரு சைடு எடுத்துகிட்டு போய் உனக்கு அதோட டைமென்ஷன்ஸ் எழுதி உனக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ இது உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். எஸ், அப்படி இல்லைனாலும் வந்துட்டு ஈட்டா மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு f/a டிவைடட் பை dv by dz அதுதான் இங்கே எழுதியிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். அப்புறம் அதுக்கு டைமென்ஷன்ஸ் மட்டும் நீ போட்டுப்பார். சரியா? போட்டு பார்த்து கேன்சல் பண்ணிப்பார், உனக்கு நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் வருதா அப்படின்னு. வரலன்னா ஏதோ தப்பு பண்ணுறேன், வரலன்னா எனக்கு டவுட்டில் கேளு, கமெண்ட்டில் நான் உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேட் இஸ் கிவன் ஆஸ் நெகட்டிவ் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் பை வெலாசிட்டி கிரேடியன்ட். எப்படி சார்? ஏன்னா நான் உனக்கு என்ன சொன்னேன், f/a வந்துட்டு உன்னோட ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, என்னது f/a வந்து உன்னோட ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறது சொல்லியிருந்தேன்னா, டிவைடட் பை உன்னோட வெலாசிட்டி கிரேடியன்ட். இந்த டேர்ம் அப்படி கீழே வந்துச்சுன்னா வெலாசிட்டி கிரேடியண்ட்டாக இருக்கும். ஸோ உன்னோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி வந்து நீ ஷியர் ஸ்ட்ரெஸ் பை வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்துட்டு உனக்கு இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்துட்டு யூ ஹாவ் அனதர் யூனிட் ஃபார் திஸ். ஓகேவா? இதை வந்து நீ வந்து ஒரு டெக்கா பாய்ஸ்னு சொல்லலாம். ஒரு பாய்ஸ் வந்துட்டு சிஜிஎஸ் யூனிட்டில் எழுதணும்னா டைன் செகண்ட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? டைன் செகண்ட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, தட் இஸ் ஃபைன். அடுத்து, வாட் இஸ் relative viscosity? Relative viscosity or eta r is given as the ratio of viscosity of a general solution to viscosity of a standard solvent. Okay, another one, viscosity of a general solution teyum நீ ஒரு ஸ்டாண்டர்ட் சால்வெண்ட்டோட விஸ்காசிட்டியும் கம்பேர் பண்ணும்போது உனக்கு ரிலேட்டிவ் விஸ்காசிட்டி கிடைக்குது. என்ன கிடைக்குது? ரிலேட்டிவ் விஸ்காசிட்டி கிடைக்குது. அடுத்து, இப்போ விஸ்காசிட்டி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி டெம்பரேச்சர் டிபெண்டாக எப்படி வேரி ஆகுது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கு. இது வந்து லிக்விட்ஸுக்கு அண்ட் இது வந்து ஃபார் கேஸஸ். ஸோ ஹவ் யுவர் விஸ்காசிட்டி வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் ஃபார் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ்க்கான ஈக்குவேஷன்ஸ் தான் இது ரெண்டும். அடுத்து, விஸ்காசிட்டி ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெஷர். ப்ரெஷர் increases for liquids and decreases for gases with increase in pressure. அதாவது விஸ்காசிட்டி வந்து நீ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணினா என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் லிக்விட்ஸ் அண்ட் டிக்ரீசஸ் ஃபார் gases with increase in pressure. நீ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணினா கேஸோட விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து வந்துட்டு it also depends on the nature of fluid and your velocity gradient. Okay, another viscosity also depends on the nature of fluid and your velocity gradient is what is written there. அடுத்து வந்து ஸ்டோக்ஸ் லா. ஸ்டோக்ஸ் லா என்னன்னா, fluid particles exert a drag force FD. FDனா ஒரு drag force on a solid object opposing its motion in the medium. நீ வந்துட்டு ஒரு சாலிட் ஆப்ஜெக்டை இப்படி ஒரு ஃப்ளூயிடில் நகர்த்த பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த ஃப்ளூயிடோட பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு ட்ராக் ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணும் அந்த சாலிட் ஆப்ஜெக்ட் மேலே. ஓகேவா? என்ன பண்ணும்? ஒரு ட்ராக் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அந்த ட்ராக் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த சாலிட். ஓகேவா? என்னது? ஷேப் அண்ட் சைஸ் அந்த சாலிடில் டிபெண்ட் ஆகிருக்கும், அதோட ஸ்பீடில் டிபெண்ட் ஆகிருக்கும் அண்ட் அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடில் டிபெண்ட் ஆகிருக்கும் அந்த ட்ராக் ஃபோர்ஸ். ஓகேவா? என்ன விஷயம்? ஃபஸ்ட்டு வந்து சைஸ் ஆஃப் த சாலிட், ஷேப் ஆஃப் த சாலிட். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு ஸ்பீட், எவ்வளோ ஸ்பீடில் அந்த சாலிட் நீ அந்த ஃப்ளூயிட் வழியாக நகர்த்துற அப்படின்றது. அப்புறமா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட், இது எல்லாத்தையும் டிபெண்ட் ஆகிருக்கும். அப்போது ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு FD இஸ் கிவன் பை 6π(eta)r/v. இதான் உனக்கு தேவையான ஈக்குவேஷன். ஓகேவா? அதான் உன்னோட ட்ராக் ஃபோர்ஸை கொடுக்குது. அதை நீ ஒரு வெக்டாராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூ வில் ரைட் இட் ஆஸ் -6π(eta)r/v. அது வந்து I கேப்னு இருக்கும்டா உனக்கு வந்து ஒரு வெக்டாரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? அண்ட் தட் வில் ஆக்ட் ஆப்போசிட் டு வெலாசிட்டி. சரியா? அதனால தான் உனக்கு அந்த நெகட்டிவ் சைன் வருது. சரியா? அடுத்து உனக்கு சாலிட் ஃப்ரிக்ஷன் வர்சஸ் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சாலிட் ஃப்ரிக்ஷன் வந்து இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கான்டாக்ட். ஓகேவா? என்னது? சாலிட் ஃப்ரிக்ஷன் இண்டிபெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கான்டாக்ட். நம்ம பார்த்துருக்கோம் எப்படி ஒரு சாலிடை வந்துட்டு இப்படி வச்சாலும் சரி உனக்கு ஒரே அளவு ஃப்ரிக்ஷன் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது இங்கே வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கான்டாக்ட். நம்ம வந்துட்டு அங்கே ஈக்குவேஷன்லேயே பார்த்துருப்ப ஏரியான்னு வந்திருக்கும். அந்த ஏரியா வந்துட்டு எவ்வளோ ஏரியா இஸ் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர், அந்த லேயர்ஸுக்கு நடுவில் எவ்வளோ ஏரியா வந்து இஸ் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர் அப்படின்றத டிபெண்ட் ஆகும் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். அப்புறமா இது சாலிட் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் நார்மல் ரியாக்ஷன், அதே ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் வந்து இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன். அப்புறமா சாலிட் ஃப்ரிக்ஷன் வந்து அக்கர்ஸ் பிட்வீன்
solid surfaces in contact. அதாவது ரெண்டு டிஃப்ரெண்டான solid surface கான்டாக்டில் இருக்கும்போது solid friction வரும். அதே liquid friction, fluid friction எப்படி வந்துச்சு? occurs between fluid layers or solid and fluid in contact. ஓகேவா? ரெண்டுத்துக்கு நடுவுலையும் இருக்கலாம். உனக்கு நம்ம என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் விஸ்காசிட்டி பார்க்கும்போதே வந்து ஃப்ளூயிடை லேயராக வச்சு அந்த லேயரு எவ்வளோ கான்டாக்டில் இருக்குது ஏரியா கான்டாக்ட் ஏரியா பார்த்து அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அது வந்து பிட்வீன் ஃப்ளூயிட்ஸும் வரும் ஆர் பிட்வீன் ஃப்ளூயிட் அண்ட் சாலிடும் வருது. அது இப்போ ஸ்டோக்ஸ் லாவில் பார்த்தியா என்ன ஆகுது, உனக்கு வந்துட்டு ஒரு ட்ராக் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தேட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஃப்ரிக்ஷன். ஸோ உனக்கு ஒரு சாலிட் அண்ட் ஃப்ளூயிட் நடுவுலையும் வந்துட்டு இட் இஸ் ஹேப்பனிங். அப்புறமா இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிட்வீன் தி சர்ஃபேஸ் அண்ட் கான்டாக்ட். ஓகே, என்னது அந்த ரெண்டு சர்ஃபேஸும் எவ்வளோ ரிலேட்டிவ் வெலாசிட்டிஸ் பிட்வீன் ஈச் அதர் அப்படின்றதுல அது இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதுவே இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிட்வீன் ஃப்ளூயிட் லேயர்ஸ். ஓகே, என்னது அந்த ஃப்ளூயிட் லேயர்ஸ் நல்ல உள்ள ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். கிளியரா? ஓகே, அடுத்து டெர்மினல் வெலாசிட்டி. நீ வந்துட்டு ஒரு சாலிடை வந்துட்டு ஒரு லிக்விடில் ட்ராப் பண்ணிட்ட. நீ அந்த நம்ம லேப்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம். ஆயிலில் வந்துட்டு சின்ன சின்ன ஸ்பெரிக்கல் பால்ஸ், ஸ்டீல் பால்ஸ் வந்து ட்ராப் பண்ணும். கரெக்டாக? ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. அது வந்துட்டு உனக்கு டெர்மினல் வெலாசிட்டிக்கு ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்க போகுது. என்னது டெர்மினல் வெலாசிட்டிக்கு ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்க போகுது. எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக் ஃபோர்ஸ் ப்ளஸ் உன்னோட பாயன் ஃபோர்ஸ் எடுத்தீங்கன்னா உனக்கு வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்க போது. வெயிட்டு தான் வந்து கீழே ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது. இது மூணுமே வந்து பேலன்ஸ் ஆகும்போது தான் உனக்கு ஆப்ஜெக்ட் வந்து டெர்மினல் வெலாசிட்டி ரீச் ஆகும். ஓகேவா? அப்போது அந்த ட்ராக் ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் வெயிட் மைனஸ் பாயன் ஃபோர்ஸ் அப்படின்னு எழுதிக்கிங்கன்னா உனக்கு ட்ராக் ஃபோர்ஸுக்கு 6π இப்போ தான் படித்தோம். கரெக்டாக படிச்சிட்டோம். ஈக்குவல்ஸ் இங்கே வந்துட்டு வெயிட் ஆஃப் த பாடி. வெயிட் ஆஃப் த பாடிக்கு நீ வந்துட்டு வால்யூம் இன்ட்டு ரோ இன்ட்டு ஜி அப்படின்னு போடப்பாரு. என்னது வால்யூம் இன்ட்டு ரோ இன்ட்டு ஜி. அதாவது டென்சிட்டி வந்துட்டு மாஸ் பை வால்யூம்னு வரப்போகுது. ஸோ வால்யூம் கேன்சல் ஆச்சுன்னா உனக்கு மாஸ் டைம்ஸ் கிராவிட்டி அப்படின்னு இருக்கும். அதுதான் வந்து ஃபோர்ஸாக இருக்க போகுது. கரெக்டாக? அவ்வளோதான் இங்கே. ஸோ இங்கே இது வந்துட்டு வெயிட் ஆஃப் த சாலிடு. இது வந்து எவ்வளோ பாயன் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னு வரும்போது நீ இங்கே மட்டும் டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் யூஸ் பண்ணிக்க. ஓகே, என்னது அதே இடத்துல டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நீ வந்துட்டு 4/3πr³ காமனாக வெளில எடுத்தீங்கன்னா உனக்கு உள்ள ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி அப்படின்னு இருக்கும். என்னது ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு வெறுமனா உன்னோட டெர்மினல் வெலாசிட்டி மட்டும் கால்குலேட் பண்ணி ட்ரை பண்ணினா. என்னது டெர்மினல் வெலாசிட்டி மட்டும் கால்குலேட் பண்ணி ட்ரை பண்ணினா உனக்கு 2r² இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு g/9η அப்படின்னு வரும், விச் இஸ் யுவர் டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ டெர்மினல் வெலாசிட்டிக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருச்சு. ஓகேவா? அடுத்து ரெனால்ட்ஸ் நம்பர். ரெனால்ட்ஸ் நம்பர் ஒன்றும் இஸ் த ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா டு விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? என்னது இனர்ஷியாவுக்கும் விஸ்கஸ் ஃபோர்ஸ்க்கும் நடுவில் உள்ள ரேஷியோ. அது வந்து ஒரு டைமென்ஷன்லெஸ் நம்பர். அது வந்து உன்னோட டைப் ஆஃப் ஃப்ளோவை இண்டிகேட் பண்ணும். இப்போ பாரு, ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 1000க்கு கீழே இருந்தால் உனக்கு வந்து லேமினார் ஃப்ளோ இருக்கும். ஓகேவா? இங்கே உனக்கு 1000க்கும் 2000 நடுவில் உனக்கு ஒரு அன்ஸ்டடி ஃப்ளோ வரும். அண்ட் தென் 2000 மேலே வரும்போது உனக்கு ஒரு டர்புலன்ட் ஃப்ளோ கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் கிவன் பை ரோ இன்ட்டு வி இன்ட்டு d/η. என்னது ரோ இன்ட்டு வி இன்ட்டு d/η. உனக்கு ரோ வீக்கெலாம் வந்து தெரியும். டின்றது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு டைமென்ஷன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேப்லரி டியூப் இருக்குன்னா அந்த டியூபோட லென்த்தாக இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து டி. ஸோ உனக்கு ரோ வி d/η அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் கிடைக்கும். அந்த ரெனால்ட்ஸ் நம்பர் 1000 கீழே இருந்தால் லேமினார் ஃப்ளோ, 1000 மேலே இருந்தால் 2000 மேலே இருந்தால் டர்புலன்ட் ஃப்ளோ. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்தால் இட் ஃபிட்ஸ் பிட்வீன் லேமினார் அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ. ஓகேவா? அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேயானது சர்ஃபேஸ் டென்ஷன் வந்துட்டோம். சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன? மாலிகல்ஸ் நியர் த ஃப்ரீ சர்ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எஃபெக்டிவ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகேவா? இப்போ நடுவில் இருந்துச்சுன்னா வந்துட்டு உனக்கு இந்த ஃபோர்ஸஸ்லாம் வந்துட்டு வில் கேன்சல் ஈச் அதர் அவுட். அதே வந்து மேலே சர்ஃபேஸ் கிட்ட இருக்கும்போது உனக்கு ஒரு எஃபெக்டிவ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இதுவாகும் எங்கே டவுன்வர்ட் டைரக்ஷனில். ஓகேவா? எஸ். அப்போது சர்ஃபேஸ் டென்ஷன்னா இட் இஸ் அ டெண்டன்சி ஆஃப் அ லிக்விட் அட் ரெஸ்ட். ஓகேவா? Wherein the free surface behaves like a stretched membrane under tension and tries to occupy as smaller area as possible. ஓகேவா? ஸோ மேலே உனக்கு வாட்டர் லேயர் மேலே வந்துட்டு அது ஏதோ இப்படி ஸ்ட்ரெச் பண்ணப்பட்ட மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். அண்ட் இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சர்ஃபேஸ் எனர்ஜி பர் யூனிட் ஏரியா. என்னது? இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சர்ஃபேஸ் எனர்ஜி பர் யூனிட் ஏரியா. அப்போது force per unit length in the plane of interface between plane of liquid and any other plane. Okay, another force per unit length in the plane of interface between the plane of liquid and any other plane. Okay, so
அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் டிஃபைன் as the force per unit length. எங்க force per unit length? In the plane of interface between the plane of liquid and any other plane. ஓகேவா? எங்க force per unit length எங்கன்னா வந்துட்டு it is the force per unit length in the plane of interface. ஓகேவா? என்னது plane of interfaceனா wherein the liquid is meeting something else. ஸோ அந்த இன்டர்ஃபேஸில் இருக்க பிளேனில் வந்துட்டு உனக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்துட்டு யூ கெட் யுவர் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா? அகெயின் இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு force is acting outwards. Okay, on the line and the force is acting outwards, so it makes the upper area of the liquid act like a stretched membrane. So enough forces are acting outward. அடுத்து வந்து ஒர்க் டன் பை சர்ஃபேஸ் டென்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒர்க் டன் இன் ஸ்ட்ரெச்சிங் த சர்ஃபேஸ் த்ரூ லென்த் டிஎக்ஸ். ஒன்றும் இல்லை, ஒரு சோப் பபிள் இருக்கும். ஸோ லிக்விட் ஃபிலிம் இருக்கும். அதில் வந்துட்டு யூகனா புல் த்ரூ அ டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஎக்ஸ். இதில் வந்து 2 லேயர் வந்துட்டு வில் பி இன் கான்டாக்ட். ஓகே, எனக்கு 2 லேயர் வந்துட்டு கான்டாக்டில் இருக்கும். அதனால் வந்துட்டு நீ வந்துட்டு ஒர்க் டன் வந்துட்டு ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் போட போகிற. ஃபோர்ஸுக்கு பதிலாக வந்துட்டு யூ டேக் 2SL into dx. இதில் வந்துட்டு S ஒரு சைடு வச்சுட்டு 2L dx மட்டும் வந்துட்டு யூ கேன் கன்சிடர் இட் ஆஸ் தி ஏரியா. என்னது 2L into dx, ஏன்னா லென்த் இன்டூ பிரெத். ஸோ 2L into dx வந்து நீ ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ உனக்கு SC ஈக்குவல்ஸ் எனது எக்ஸ்டர்னல் ஒர்க் ரெக்வயர்ட் பர் யூனிட் சேஞ்ச் இன் ஏரியா ஆஃப் த லிக்விட். அது வந்து உனக்கு இங்கே கிடைக்க போகுது. சரியா? இப்போ அதுக்கப்புறம் அதை பற்றி நீ பார்த்தீங்கன்னா மாலிகூல்ஸ் நியர் த ஃப்ரீ சர்ஃபேஸ் ஹேவ் சம் அடிஷ்னல் எனர்ஜி டியூ டு தேர் பொசிஷன்ஸ். இந்த ஃப்ரீ சர்ஃபேஸில் இருக்க மாலிகூல்ஸ் அதோட பொசிஷனால அது கொஞ்சம் அடிஷ்னல் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒர்க் டன் அகேன்ஸ்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இன் அக்வைரிங் சச் பொசிஷன்ஸ் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் த சர்ஃபேஸ் எனர்ஜி. ஓகேவா? ஸோ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக இந்த பொசிஷனுக்கு வரத்துக்கான ஒர்க் வந்துட்டு சர்ஃபேஸ் எனர்ஜி அவனு ஸ்டோர் ஆகும். அதோட ஈக்குவேஷன் வந்து SC ஈக்குவல்ஸ் ஓகேவா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் வித் ஏரியா. ஸோ dW by dA which is equal to உனக்கு du by dA கிடைச்சிடும், provided that the change in kinetic energy is 0. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒர்க் டன் பை சர்ஃபேஸ் டென்ஷனோட ஃபார்முலா. அதை பேஸ் பண்ணி ஒரு சம் என்னது, ஹவு மச் ஒர்க் வில் பி டன் இன் இன்க்ரீசிங் த ரேடியஸ் ஆஃப் சோப் பபிள் ஃப்ரம் R1 to R2. இந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க. the surface tension of the soap solution is S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது நம்ம வந்து ஒர்க் டன்னை வந்துட்டு நம்ம வந்துட்டு டெல்யூன்னு எடுக்கலாம். ஸோ டெல்யூக்கு பதிலாக இங்கே வந்து புட் இட் அஸ் 2S into டெல்ஏ. ஏன்னா வந்து 2 சர்ஃபேசஸ் வில் பி இன் கான்டாக்ட். அதனால் 2S into டெல்ஏ போட போகிறேன். அப்போது டெல்ஏக்கு வந்துட்டு உனக்கு வால்யூம் எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்றதான் ஏரியா எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்றதான் கால்குலேட் பண்ணும். ஸோ யூ கால்குலேட்டட் பை டூயிங் 4πr² minus 4πr2² minus R1² பண்ண போகிறேன். 4πலாம் காமனாக வெளில வந்துடும். ஸோ உனக்கு வந்து 8πs வெளில வந்துடும். உள்ளே வந்துட்டு வெறும் R2² minus R1² மட்டும் இருக்கும். அதுதான் இதோட சொல்யூஷன். ரைட்டா? அடுத்து எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் ட்ராப். ஓகே, என்னது எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் ட்ராப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணுவாங்க. என்னென்ன ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணுவாங்க? இன்டர்னல் ப்ரெஷர்னால இருக்கக்கூடிய ஃபோர்ஸையும் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால இருக்கக்கூடிய ஃபோர்ஸையும் அப்புறம் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸ், இந்த 3 ஃபோர்ஸையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. பாரு, பிஐன்றது இன்டர்னல் ப்ரெஷர் இன்டூ ஏபின்றது அந்த ஏரியா எங்கே அந்த ப்ரெஷர் அப்ளை ஆகுதோ அதோட ஏரியா ஈக்குவல்ஸ் FS சர்ஃபேஸ் டென்ஷனால் இருக்க ஃபோர்ஸு ப்ளஸ் PO இன்டூ ஏபினா அவுட் சைடில் இருக்க ப்ரெஷர் ப்ளஸ் அந்த ஏரியா. ஸோ அதை நீ வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு ஏபியை காமனாக வெளில எடுத்துகிட்டு, அதாவது ஒரு சைடு வந்துட்டு ஏபி அண்ட் ஏபியை ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் வந்து நீ ஏபியை காமனாக வெளில எடுத்தீங்கன்னா உனக்கு வந்து இன்டர்னல் ப்ரெஷர் மைனஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்டூ ஏபி ஈக்குவல்ஸ் FS, அதாவது சர்ஃபேஸ் டென்ஷனால் ப்ரொடியூஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதில் வந்துட்டு உனக்கு நீ ஏரியாவுக்கு வந்து πr² மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு, அண்ட் இங்கே வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் 2πr அப்படின்ற இடத்துல தான் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் ஆக்ட் ஆகிறதுனால அங்கே வந்து 2πr சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு இன்டர்னல் ப்ரெஷர் மைனஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து 2s/r அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போது யூ வில் ஹாவ் எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் த வாட்டர் ட்ராப் இன் ஏர். ஏரில் வந்துட்டு வாட்டர் ட்ராப்புக்குள்ளே எக்ஸஸ் ப்ரெஷர் இருக்கும். அதே வந்து வாட்டரில் வந்து எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் அண்ட் ஏர் பபிள் இருக்கும். ஓகேவா? என்னது வாட்டருக்குள்ளே வந்துட்டு ஏர் பபிள் இருந்துச்சுன்னா உனக்கு எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைடில் இருக்கும். ஓகேவா? ஸோ உனக்கு எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் த பபிள். அன்லைக் வாட்டர் ட்ராப், ஒரு சோப் பபிள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட்டர் ட்ராப் எப்படி ஆகும்? வாட்டர் இருக்கும், மேலே வந்து உனக்கு ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கும். அதே ஒரு சோப் பபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போனதில் பார்த்த மாதிரி எப்படி சோப் ஃபில்ம் வந்து இது பண்ணமோ 2 சர்ஃபேஸ் கான்டாக்டில் இருக்கும் பார்த்தோமோ, அதே மாதிரி வந்துட்டு இங்கேயும் உனக்கு ஒரு இன்னர் சர்ஃபேஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் 2 சர்ஃபேஸுமே இருக்கும். ஸோ உனக்கு இன்டர்னல் ப்ரெஷர் மைனஸ் ப்ரெஷர் ஈக்குவல்ஸ் 2s/rன்னு வரும். அப்புறம் ப்ரெஷர் மைனஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்துட்டு 2s/rன்னு வரும். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணினா உனக்கு இன்டர்னல் ப்ரெஷர் மைனஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஈக்குவல்ஸ் 4s/rன்னு வரும். சரியா?
So that is your equation. That being said, wettability. Wettability na enna? Wettability is the ability of a liquid to maintain contact with a solid surface. Okay, எப்படி வந்து ஒரு solid surface ஓட அதால contact maintain பண்ண முடியுது அப்படின்றது தான் வந்து wettability. அப்புறம் contact angle. Contact angle தான் ஒன்றும்டா, it is the angle that the tangent to liquid surface at the point of contact makes with the solid surface inside the liquid. அதாவது வந்து இங்க உனக்கு point of contact இருக்கு. Point of contact இருக்கும்போது இந்த liquid surface இந்த solid surface என்ன angle make பண்ணுது அப்படின்றது தான் வந்து contact angle. இங்க வந்து தீட்டான்னு கொடுத்துருக்காங்க பாரு. அதாவது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் அந்த லிக்விட் சர்ஃபேஸும் அந்த சாலிட் சர்ஃபேஸும் என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்றது தான் வந்துட்டு கான்டாக்ட் ஆங்கிள். ஓகேவா? இப்போ கான்டாக்ட் ஆங்கிளை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கான்டாக்ட் ஆங்கிள் ஒரு ஷேப் ஆஃப் தி மெனிஸ்கஸ் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கோஹெசிவ் அண்ட் அதசிவ் ஃபோர்ஸஸ். ஓகேவா? அப்போ கோஹெசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் ஒரு கான்டாக்ட் ஆங்கிள் இருக்கும், அதசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் வேற ஒரு கான்டாக்ட் ஆங்கிள் இருக்கும். அதுதான் சொல்லியிருப்பாங்க. இது வேறு when cohesive forces dominate meniscus is convex. ஓகேவா? கோஹெசிவ் ஃபோர்ஸஸ் டாமினேட் பண்ணால் மெனிஸ்கஸ் வந்து கான்வெக்ஸாக இருக்கும். அதே வந்து உன்னோட அதசிவ் ஃபோர்ஸஸ் வந்து டாமினேட் பண்ணால் உன்னோட மெனிஸ்கஸ் வந்து கான்கேவாக இருக்கும். சிம்பிளாக இப்போது எங்களோட ஷேப் ஆஃப் மெனிஸ்கஸ் எப்படி டிட்டர்மைன் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. உனக்கு டீட்டா வந்து அக்யூட்டாக இருந்துச்சுன்னா இந்த எஸ்எஸ்ஏன்றது ஒன்றும் இல்லை, இன்டர்ஃபேஷியல் டென்ஷன். இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் எஸ்ஏனா பிட்வீன் சாலிட் அண்ட் ஏர், எஸ்எல்னா பிட்வீன் சாலிட் அண்ட் லிக்விட், எல்ஏனா பிட்வீன் லிக்விட் அண்ட் ஏர். ஓகேவா? ஸோ டீட்டா அக்யூட்டாக இருந்தால் உனக்கு உன்னோட இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் பிட்வீன் சாலிட் அண்ட் ஏர் வந்துட்டு வில் பி கிரேட்டர் தேன் தி இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் பிட்வீன் சாலிட் அண்ட் லிக்விட். ஓகேவா? அப்போது உன்னோட மெனிஸ்கஸ் வந்து இப்படி இருக்க போகுது அப்வர்டாக இருக்க போகுது. அதே வந்துட்டு டீட்டா வந்து ஆப்டிவ்ஸாக இருக்குன்னா உன்னோட இன்டர்ஃபேஷியல் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த சாலிட் அண்ட் லிக்விட் இஸ் கிரேட்டர் தேன் த இன்டர்ஃபேஷியல் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த சாலிட் அண்ட் ஏர். அப்படி இருக்கும்போது உன்னோட மெனிஸ்கஸ் வந்து இப்படி கீழே பார்த்துருக்க போகுது. அவ்வளோவா சிம்பிள். ஓகேவா? இப்போ அடுத்து கான்டாக்ட் ஆங்கிள் உனக்கு வந்து இப்படி 0 டிகிரியாக இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் வெட்டிங் அப்படின்னு அர்த்தம். டீட்டா வந்து லெஸ் தேன் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா யூ கால் இட் குட் வெட்டிங். டீட்டா கிரேட்டர் தேன் 90 டிகிரியாக இருந்துச்சு, இப்படி ஒரு பபுள் மாதிரி இருந்துச்சுன்னா தேர் இஸ் பேட் வெட்டிங். ஆர் 0 டீட்டா வந்து 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா தட் இஸ் பர்ஃபெக்ட்லி நான் வெட்டிங். ஓகேவா? அது வந்து வெட்டே ஆகாது அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து வந்து கேப்லாரிட்டி. கேப்லாரிட்டினா என்னடா? கேப்லாரிட்டினா வந்துட்டு உனக்கு ஃபினாமினன் ஆஃப் ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் லிக்விட் சர்ஃபேஸ் என்ன ஸ்மால் டியூப். நீ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டியூப் எடுத்துகிட்டு போயிட்டு வாட்டரில் வச்சுன்னா கொஞ்சம் வாட்டர் வந்துட்டு அந்த டியூப்புக்குள்ளே ரைஸ் ஆகும். அதுதான் வந்து கேப்லாரிட்டி எஃபெக்ட். ஸோ அதை வந்து எப்படி கேல்குலேட் பண்ணலாம்னா, நீ வந்து ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணும். என்னென்ன ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணும்? இங்கே எக்ஸ்டர்னல் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸும், ஓகேவா, அண்ட் தென் கீழே ஆக்ட் ஆகிட்டு இருக்க வெயிட், இது ரெண்டுத்தையும் தான் நீ பேலன்ஸ் பண்ணுங்க. ஸோ அதை பேலன்ஸ் பண்ண நீ வந்து எஸ் காஸ் தீட்டா போட போகிற. இந்த எஸ்ஸுக்கு பதிலாக தான் 2πr வரும். ஸோ இது 2πr காஸ் தீட்டா அப்படின்னு இருக்கும். இந்த சைடு வந்துட்டு ரோ இன்டூ πr ஸ்கொயர் ஹெச், அதாவது வால்யூம் இன்டூ ஜி அப்படின்னு எடுத்துப்பேன். இப்போ இதை நீ சிம்பிளிஃபை பண்ணினா உனக்கு வந்துட்டு HR ஈக்குவல்ஸ் 2s/ρg, அது வந்து ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூவாக கிடச்சிரும். சரியா? அதே வந்து இதை நீ ஒரு ஆக்சிலரேட்டட் ஃப்ரேமில் பர்ஃபார்ம் பண்ணினா உனக்கு ஈக்குவேஷன் வந்து H ஈக்குவல்ஸ் 2s cos theta by ρg அப்படின்னு வரப்போகுது. ஓகேவா? கிளியரா? வேர் G minus A ஃபார் எஃபெக்டிவ் கிராவிட்டி இருக்குல்ல, அது வந்து G minus Aவாக இருக்கும் எப்போ டவுன்வர்ட் மோஷன் இருக்குது. ஏன்டா எஃபெக்டிவ் கிராவிட்டி பார்க்குறோம்? ஏன்னா ஒரு ஆக்சிலேட்டட் ஃப்ரேம். ஸோ உனக்கு வெறும் G மட்டும் இருக்காது, ஐதர் G minus A இருக்கும் டவுன்வர்ட் மோஷன்னா, ஆர் G plus A இருக்கும் அப்வர்ட் மோஷன்னா. அதே வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீ வந்து கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் ஃப்ரீ ஃபால் பர்ஃபார்ம் பண்ணினா உனக்கு G வந்து 0வாக இருக்கும். அப்போது லிக்விட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ அதெல்லாம் தான்டா. ஓகேவா? இதோட வந்துட்டு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் முடியுது. நீ ஸ்டார்டிங்லேருந்து அகைன் லெசனில் வந்து என்னென்ன பார்த்துருக்கோ யோசிச்சுப்பாரு. ஒரு விஷயமா வந்து நம்ம ஃப்ளூயிட்ஸ் வந்து எப்படி இன்ட்ராக்ட் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு 2 விஷயம் இருக்குது, மெயினான விஷயங்கள் என்ன இருக்குது? ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது, ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் இருக்குது. ஸ்டாட்டிக்ஸ்னால் நம்ம வந்துட்டு எப்படி டென்சிட்டி எப்படி வேரி ஆகுது அதெல்லாம் பார்த்துமா. அதுக்கப்புறம் வந்துட்டு when it comes to your fluid dynamics நம்ம வந்துட்டு நம்ம Bernoulli's principle அது மாதிரி ரொம்ப முக்கியமான பிரின்சிபல்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமான லெசன்ரா. ஓகேவா? So with that, this lesson is done. Until I see you all in the next one, this is Madhan signing off for Vedantu NEET Tamil, and I'll be waiting.